நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தரும் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிற அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம்ப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை. எத்தனை பேர் இதை உண்மையாய் சொல்ல முடியும்? ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை. பேச தெரியாதப்பா, ஜெபம் நடத்த தெரியாதப்பா, ஜனங்களோடு பேச தெரியாது, பாட தெரியாது, வார்த்தைகளை சொல்ல தெரியாது. அந்த ஊழியத்தின் பாதையிலே இன்னைக்கு என்னை முன் நிறுத்தி உயர்த்தி வைத்திருக்கிறீரே. ஹல்லேலூயா. பிரயோஜனமற்றவனாக இருந்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவிகளிலும் பிரதான பாவியாக இருந்தேன். ஆனா இன்றைக்கு உம்மிடத்தில் இரக்கம் பெற்று பவுல் சொன்னது போல எல்லாரும் உணர்ந்து சொல்லுவோமா? ஊழியத்தின் பாதையில் எல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி கிருபையே, மாறாத உங்க கிருபைதான். நான் இந்த இடத்துல நிற்பதற்கு உங்க கிருபைதான். ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. ஒன்றுமில்லாம இருந்தப்பா, எல்லாரும் உணர்ந்து கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே, 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 மாறாத. உங்கள் வாழ்க்கையை நினைத்து பாருங்கள். கிருபையே, ஒன்றுமில்லாதவர்களை தான் அவர் தெரிந்து கொண்டார். காரணம் என்ன? மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்டக்கூடாது. அது கிரியினால் உண்டானதல்ல, கிருபையினால். ஹல்லேலூயா. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. நான் முன்பு வந்து நிற்பதற்கு காரணம் ஆண்டவர் சொல்லுகிறதை உங்களுக்கு சொல்லுவதற்கு தான். ஆவியானவர் சொல்லுகிறதை உங்களுக்கு சொல்லுகிறேன். நிற்கக்கூடிய நானும் நீங்களும் இந்த நேரத்தில் இப்படி ஒரு தெய்வ ஊழியர்களாய், மூப்பர்களாய், ஊழியத்தில் பொறுப்படுத்தவர்களாய் நிற்பதற்கு ஒரே ஒரு காரணம், தேவன் நம்மேல் பாராட்டின அந்த கிருபைதான். இந்த உலகத்திலே கோடி கோடி மக்கள் இருக்கும் பொழுது நம்மை தெரிந்து கொண்டதற்கு காரணம் அவருடைய இரக்கம்தான். the favor from God. இப்போ ஆவியானவர் சொல்லுகிறதை உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்ம எல்லாரும் அதை உணரணும்னு கர்த்தர் சொல்லுகிறார்.
அது உணர்ந்தீங்கன்னா உங்களால் கண்ணீர் வடிக்காமல் இருக்கவே முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் அதை உணரணும். அதுக்கப்புறம் இந்த கூட்டத்தை நடத்து, அதுக்கப்புறம் உள்ள காரியத்தை கர்த்தர் சொல்லுன்னு சொல்றாரு. நம்மெல்லாம் எப்படி இருந்தோம்? சிலர் குடித்து வெறித்து தங்கள் வாழ்க்கையில இவ்வளோ பாவ பழக்கத்தில் இருந்தோம். ஆனால் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் அன்புள்ள தேவனாய் ஒரு நாள் நம்மை அவர் சந்தித்தார். தாயின் கருவிலே உருவான நாள் முதலா தாயின் கருவில் உருவான அந்த நாள் முதற்கொண்டு உமக்கு ஸ்தோத்திரப்பா. அதை எல்லாரும் உணர்வோம். அதை உணர்ந்து இப்பொழுது நன்றி செலுத்துவோம். தேங்க்யூ மாஸ்டர். ஹல்லேலூயா. உமக்கு மகிமை. எல்லாரும் கொஞ்ச நேரம் உணர்ந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்து. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். கருவிலே, தாயின் கருவிலே உருவான நாள் முதலா கண்மணி போல காத்து வந்தீரே. என்னதவம் செய்தேனோ தெரியலையே, என்னில் இவ்வளவாய் அன்பு வைத்தீரே. ஆராதிப்பேனா, ஆராதிப்பேனா ஆயுள் நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேனா. என்ன தவப்பா நான் செய்வேன்? என்னிடத்தில் ஒன்றுமே இல்லையப்பா. இப்படி உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட உம்முடைய வீட்டிலே என்னை கொண்டு வந்து நிறுத்தி வைத்திருக்கிறீரே. ஹல்லேலூயா. ஒரு காலத்திலே சிகரெட் ஸ்மோக் பண்ணிக்கொண்டு குடித்துக் கொண்டு உம்முடைய ராஜ்யத்துக்கு தூரமாக இருந்த என்னை உம்முடைய அழகாதி ஸ்நேகம் ஒரு நாள் தொட்டது. ஹல்லேலூயா. ஆவியானவர் எங்கேயோ இருக்கிறார் நினைக்காதீங்க. உங்களை சுத்தி சுத்தி ஒருவர் நின்று கொண்டிருக்கிறார். கருவிலே, தாயின் கருவிலே உருவான நாள் முதலா கண்மணி போல காத்து வந்தீரே. எத்தனை பேருக்கு சொல்றீங்க? கரங்களை கூப்பி அவரை பார்த்து சொல்றேன். நீங்க மாத்திரம் காக்காதிருந்தால் நான் இன்னைக்கு ஒண்ணுமில்லாம போயிருப்பேன். என் வாழ்க்கையில எவ்வளவு வேதனைகள், எவ்வளவு காரியங்களை சந்தித்து இப்படி ஒரு இடத்துல என்னை கொண்டு வந்து உடைய ஊழியனாய் நிக்க வைத்தீரே தகப்பனே. கருவிலே, தாயின் கருவிலே உருவான நாள்தலாய் கண்மணி போல காத்து வந்தீர். யாரு என்ன காக்கலப்பா, நீங்க தான் என்ன காத்தீங்க. என்னதவம் செய்தேனோ தெரியலையே, என்னில் இவ்வளவாய் அன்பு வைத்தீரே. இவ்வளவா நீங்க நேசிக்கிறீங்களப்பா. என் மேல உங்களுக்கு இவ்வளவு அன்பு எதினாலப்பா? உடைய வார்த்தையை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு கிருபையை தந்தீங்க. அன்றைக்கு எருசலேம் வீதிகளிலே அந்த கழுதை நடந்து சென்ற பொழுது அந்த கழுதை
நடக்கிற பாதையிலே வஸ்திரங்களை கிளைகளை தரித்து போட்டு அந்த கழுதை தரையிலே நடக்கக்கூடாது என்று அந்த கழுதையை கனம் பண்ணினார்களே. அந்த கனம் கழுதைக்கு எதினால் வந்தது? அந்த கழுதை மேலே நீர் இருந்தபடியினால் என் வாழ்க்கையிலே நீர் கொடுத்த எல்லா கனமும் நீர் என் வாழ்க்கையில் வந்ததினாலே தான் நான் இவ்வளவு கனம் பெறுவேன் என்று நினைக்கவே இல்லை. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலா கண்மணி போல காத்து வந்தீரே. கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலா கண்மணி போல காத்து வந்தீரே. தகப்பனே, என்ன தவம் செய்தேன் தெரியலையே, என்னில் இவ்வளவாய் அன்பு வைத்தீரே. எல்லாரும் உணருமோ? என்ன தவம் செய்தேன் தெரியலையே, என்னில் இவ்வளவாய் அன்பு வைத்தீரே. ஆராதிப்பேனா ஆராதிப்பேனா ஆயுள் நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். சத்தமாய் சொல்லுவோம். ஆராதிப்பேனா ஆராதிப்பேன் அப்பா, உம்மை ஆராதிப்பேனா. கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலா கண்மணி போல. எவ்வளவு பிரதிகூலமான காரியங்கள் வந்தது, எவ்வளவு உபத்திரவங்கள் வந்தது, எவ்வளவு தனிமையின் சூழ்நிலைகள் வந்தது, எவ்வளவு பலவீனம் வந்தது. என்னை நீ தள்ளிவிடவில்லை, என்னை காத்தீரே. கண்மணி போல காத்து வந்தீரே. ஆராதிப்பேனா ஆராதிப்பேனா ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேனா ஆராதிப்பேனா ஆராதிப்பேனா. கர்த்தருக்கு இதைத்தான் நாம் செலுத்த முடியும். ஆராதிப்பேனா
நான் செய்தேனப்பா. எல்லாரும் உணர்ந்து மறந்து போயிடும், மறக்க மாட்டேன். ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேனா. கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலா கண்மணி போல காத்து வந்தீரே. என்னதவம் செய்தேனோ தெரியலையே, என்னில் இவ்வளவாய் அன்பு வைத்தீரே. கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலா கண்மணி போல காத்து வந்தீரே. என்னதவம் செய்தேனோ தெரியலையே, என்னில் இவ்வளவாய் அன்பு வைத்தீரே. எல்லாரும் ஒரு முறை கரங்களை உயர்த்தி ஆராதிப்பேனா, ஆராதிப்பேனா. ஆயுள் நாளெல்லாம் I will serve you, Lord. I will serve you, Master. I will serve you, Lord. Glory, hallelujah. Yes, Lord. ஆராதிப்பேனா, ஆராதிப்பேனா. ஆயுள் நாளெல்லாம் தகப்பனே, என்னதவம் செய்தேனோ தெரியலையே, என்னில் இவ்வளவாய் அன்பு வைத்தீரே. ஆராதிப்பேனா, ஆராதிப்பேனா. ஆயுள் நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேனா. அப்படியே நாம் ஜெப தியானத்தோடு உட்காருவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்படி ஒரு அழைப்பு நமக்கு கிடைத்த போது அதை கர்த்தரிடத்தில் இருந்து வந்ததென்று அறிந்து அதை ஒப்புக்கொண்டு இந்த கனமான வேலையை செய்யும்படி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும்
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த கர்நாடகா சால்வேஷன், கர்நாடகாவின் ரட்சிப்பு தேவன் விரும்புகிற ஒன்று. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, அருமையானவர்களே, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆகவே கர்நாடகா சால்வேஷன் அப்படிங்கிறது தேவனுக்கு சித்தமானது. ஆகவே இதற்காய் பிரயாசப்படுகிற நாம் தேவனுடைய சித்தத்துக்குள் இருக்கிறோம் அப்படிங்கிறதை நாம் முதலாவது அறிந்து கர்த்தரை என்ன செய்யணும்? துதிக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்நாடகாவில் எத்தனையோ சபைகள் இருக்கிறது, எத்தனையோ ஊழியங்கள் இருக்கிறது, எத்தனையோ ஊழியர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நமக்குள்ளே இப்படி ஒரு பாரத்தை கொடுத்த தேவனுக்கு நாம் முதலாவது எல்லாரும் என்ன செலுத்த வேண்டும்? அப்படி தானே? நன்றி செலுத்த வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய சபைக்கு இப்படி ஒரு பாரத்தை கர்த்தர் கொடுத்ததற்காக முதலாவது நான் கர்த்தரை துதிக்கிறேன், நாம் கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா. அதில் ஒரு பகுதியாக நமக்கும் இப்படி ஒரு பொறுப்பை தேவன் கொடுத்ததற்காக கர்த்தருக்கு நம்ம எல்லாரும் என்ன செலுத்த வேண்டும்? நன்றி செலுத்த வேண்டும். ஏனென்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல, நீங்கள் 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1:13 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாயிருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினால் அப்படி செய்தபடியினாலே இரக்கம் பெற்றேன். என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடினால் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. நம்மெல்லாம் இதை உண்மையாய் செய்வோம் என்று நம்ம எல்லாரையும் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? இதை சிலர் கூட, நேற்று கூட நம்ம சபையில் ஒரு சகோதரன் சொன்னார், ஐயா நான் ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி. நான் ஏற்கனவே பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னோம். நான் சொன்னேன், நாளைக்கு ஆயத்த கூட்டம், கண்டிப்பாக நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ப்ரோக்ராமை கூட அவர் மாற்றி அமைச்சிட்டு என்ன செய்திருக்கிறார்? வந்துட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இது நமக்கு மனுஷனால் உண்டான ஒரு காரியம் அல்ல. அதாவது ஒரு சிலர்லாம் நீங்கள் கான்ட்ராக்டர்ஸாக இருக்கீங்க, சில ப்ராஜெக்ட்ஸை சில கம்பெனிஸுக்கு கொடுப்பாங்க இல்லையா? அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிற ஒரு காரியம் அவங்க கண்டிப்பாக என்ன செய்வாங்க. செய்யும்பொழுது ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ப்ராஜெக்டை யார் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? தேங்க் பண்ணுவாங்க. என்ன நிறையா ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ்லாம் இருக்கீங்களே, அப்படி தானே? இந்த ப்ராஜெக்ட் எங்களுக்கு கொடுத்தவங்களுக்காக என்ன செய்வாங்க? தேங்க் பண்ணுவாங்க. இது ஒரு ப்ராஜெக்ட் தான். இதை நமக்கு கொடுத்தவர் யார்? ஹல்லேலூயா. சில ப்ராஜெக்ட் கொடுக்கும்போது அந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் இருப்பாங்க, பலவிதப்பட்ட பிரான்ச்சில் அதில் ஒர்க் பண்ணுறவங்க என்ன செய்வாங்க இருப்பாங்க. எல்லாரும் கூடி ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஸோ வி ஆர் ஆல் தேங்க்ஃபுல் டு கிவ் திஸ் ப்ராஜெக்ட் இன் அவர் ஹேண்ட்ஸ். எங்கள் கரங்களில் இந்த ப்ராஜெக்டை கொடுத்தீங்க. எப்படி கொடுக்குறாங்க? நிறைய கொட்டேஷன்ஸ் வந்திருக்கும், நிறைய வெண்டர்ஸ் இருப்பாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்டவங்களுக்கு நம்பி குறிப்பிட்டவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க மேலே அவங்களுக்கு என்ன இருக்குது? நம்பிக்கை இருக்குது. இவங்க இதை செய்து முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி. இதே போல் திஸ் ப்ராஜெக்ட் கம்மிங் ஃப்ரம் த எவர்லாஸ்டிங் ஃபாதர், த லார்ட் ஆஃப் லார்ட், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரிடத்திலிருந்து நம்ம சபைக்கு இந்த ப்ராஜெக்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. சிலர் தான் கைத்தட்டுறீங்க. எதனால் கொடுக்கப்பட்டிருக்கு? நம்மை நம்பி கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதை சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்? செய்து முடிக்கணும். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாரும் தேங்க் பண்ணுவோம் அவருக்கு. ஏசப்பா, நீங்கள் எங்களுக்கு இப்படி கொடுத்ததற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஏன் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு சர்வீஸ்
பெங்களூரில் இந்த ஆத்மநேசர் ஐக்கியத்தின் மூலமாக. முதல்ல இந்த ஆத்மநேசர் ஐக்கியம் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். நான் அதை குறித்து நான் பேசுவேன்னா அதுவே ஒரு பெரிய காரியமாகிவிடும். பெந்தேகோஸ்தை நாளிலே, அப்போஸ்தலருடைய நாட்களிலே, த பர்த் ஆஃப் த சர்ச் பிறந்தது பெந்தேகோஸ்தை நாளிலே, 1ஆம் நூற்றாண்டிலே. நான் இதை குறித்து நிறைய விளக்கம் சொல்லலை. தட் இஸ் த பர்த் ஆஃப் த நியூ டெஸ்டமென்ட் சர்ச். புதிய ஏற்பாட்டு சபை உருவானது எங்கே தான்? அங்கே தான், இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த சபை தான் இந்த ஆத்மநேசர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இடைப்பட்ட நாட்களில் சுமார் 400 கிபி 400லிருந்து அருமையானவர்களே இந்த 20th century வரைக்கும் அந்த உபதேசம் நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகத்தில், அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 17வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா, அங்கே ஒரு தீர்க்க தரிசனமாக இந்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து. எதற்காக? அதற்கு முந்தின வசனத்தை வாசித்து பாருங்க. எப்படி எனில் மற்ற மனுஷரும் என்னுடைய நாமம் தரிக்கப்படும் சகல ஜாதிகளும். எதற்காக இந்த தாவீதின் கூடாரம்? அவருடைய நாமம் தரிக்கப்பட்டவங்க மாத்திரமல்ல, மற்ற ஜனங்களும் மற்ற மனுஷரும் கர்த்தரை தேடும்படி. எப்படி எனில் மற்ற மனுஷரும், அடுத்து சகல ஜாதிகளும், என்னுடைய நாமம் தரிக்கப்படும் ஜனங்களும் கர்த்தரை தேடும்படிக்கு இந்த தாவீதின் கூடாரத்தை நான் மறுபடியும் எடுப்பித்து என்ன செய்வேன்? கட்டுவேன். நீங்கள் 15ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அதற்கு தீர்க்கதரிசிகளுடைய வாக்கியங்கள் ஒத்திருக்கிறது. அல்லேலூயா, இது ஒரு தீர்க்க தரிசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 1992வது வருடத்தில் HMT லேஅவுட்டில் இன்றைக்கு நாம் இப்படி ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கிறோம். ஒரு அற்பமாய் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஜெபம், ஒரு ஆராதனை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ தெரியும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது கர்நாடகா முழுவதும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்துட்ருக்கு? பெருகி கொண்டு இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அன்றைக்கு இருந்த நிலைக்கு இன்றைக்கு இப்படி ஒரு வளர்ச்சி, இது ஒரு மனுஷனால் உண்டானதல்ல, முற்றும் யாரால் உண்டானது? தேவனால் உண்டானது. ஆகவே அந்த ஆதி அப்போஸ்தல சபை இந்த பெங்களூர் பட்டணத்தில், கர்நாடகாவில், இந்திய தேசத்தில் அந்த தாவீதின் கூடாரம் திரும்பவும் எடுப்பித்து என்ன செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது? கட்டப்பட்டிருக்கிறது. இந்த கூடாரம் இந்த காரியத்தை செய்யும் அப்படின்னு சொல்லி நம்பி, நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு ப்ராஜெக்ட்னு சொன்னேன், உங்களுக்கு புரிகிறதற்காக அதை சொன்னேன். ஒரு பொறுப்பை நம்முடைய கரங்களிலே ஏசப்பா என்ன செய்திருக்காங்க? கொடுத்துருக்குறாங்க. யாரெல்லாம் இதுக்கு தேங்க்ஸ் ஃபஸ்ட்டு சொல்ல போகிறீங்க? சரி, எல்லாரும் கரங்களை உயர்த்தி அவருங்க பார்த்துட்ருக்கிறார். நான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கர்த்தருக்கு ஆவியிலே உணர்ந்து சொல்லுகிறேன். பரலோகம் ஒற்று கவனித்து கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. 2 கரங்களை உயர்த்தி, ஏசப்பா உங்களுக்கு நன்றி, உங்களுக்கு ஸ்தோத்திரப்பா. நான் உணர்ந்து சொல்கிறேன், இதில் எனக்கும் ஒரு பங்கு நீங்கள் கொடுத்தீங்களே, அதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சரி, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதற்கு அடுத்து நாம் செய்யக்கூடியது என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் ஒரே விதமான பொறுப்புகள் என்ன செய்கிறது இல்லை, இருக்கிறது இல்லை. ஒரு ப்ராஜெக்ட் சொன்னால் பல விதமான மக்கள் இருப்பாங்க. நல்லா கவனிங்க. அதை செவ்வனே அதை நல்ல முறையில் நாம் செய்து முடிக்கணும் அப்படின்னு சொன்னால், எல்லாருக்குள்ளும் அங்கே என்ன இருக்கணும்? ஒரு ஒன்னஸ், ஒரு ஒற்றுமை. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சில இடத்துல எலக்ட்ரீஷியன் இருப்பாங்க, எலக்ட்ரீஷியனுக்கும் சிவிலுக்கும் அங்கே முரண்பாடு இருந்துச்சுன்னா அந்த ஒர்க்கு அங்கே என்ன செய்யாது? நடக்காது. கார்பெண்டரு, சிவில் ஒர்க் பண்ணுறவங்க எந்த அளவு இன்ச்சஸ் முதற்கொண்டு எந்த அளவு இடம் விட்டு கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க என்ன செய்யணும்? செய்யணும். கார்பெண்டர் வேலை செய்கிறவங்க அந்த வேலையும் செய்கிறவங்களும் இருக்கிறீங்க.
கொஞ்சம் மிஸ் பண்ணால் கூட அதில் பிரச்சனைகள் என்ன செஞ்சிடும், வந்துடும். ஹல்லேலூயா. இந்த தேவ சித்தத்துக்காக எல்லா சூழ்நிலைகளிலும் நான் ஒருமனமாக இருப்பேன். ஒருமனப்பாட்டின் கேடுக்கு நான் எந்த சூழ்நிலையில் நான் இடம் கொடுக்க மாட்டேன். ஏன் அப்படின்னு சொன்னால், திஸ் ப்ராஜெக்ட் இஸ் கம்மிங் ஃப்ரம் ஹெவன். இதில் ஏதாவது நமக்குள்ள ஒருமனப்பாட்டின் குறை வரும்னா அந்த ராஜரீக வேலை என்ன செய்யப்படும், தடைப்படும். நம் நிமித்தம் அது என்ன செய்யக்கூடாது, படக்கூடாது. ஏன்னா இது ஒரு மனுஷனுடைய வேலை அல்ல, இது யாருடைய வேலை, தேவனுடைய வேலையில். இந்த நிமிஷத்திலிருந்து நான் இதெல்லாம் பிரசங்கம் பண்ணுவேன்னு நான் வரவே இல்லைங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எந்த சூழ்நிலையிலும் எந்த காரியத்தும் இந்த ப்ராஜெக்டினுடைய கோல் அச்சீவ்மெண்ட்டுக்காக நான் பாடுபடுவேனே தவிர எந்த சூழ்நிலையில் அந்த கோலுக்கு இடையூறாக நான் இருக்கவே மாட்டேன். எத்தனை பேர் சொல்றீங்க? எல்லாரும் இதை யார்கிட்ட சொல்லுவோம்? இதை யார்கிட்ட சொல்லுவோம்? ஏசப்பாட்ட சொல்லுவோம். இந்த ப்ராஜெக்ட் எப்போ முடியும்? இந்த ப்ராஜெக்ட் எப்போ முடியும்? ஏசப்பா வரும் வரைக்கும் 6 கோடி மக்கள் கர்நாடகாவில் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்க, இன்னும் ஒருவருமே இல்லை, எல்லாருமே ரட்சிக்கப்பட்டாங்கன்னு சொல்லும் வரைக்கும் இந்த ப்ராஜெக்ட் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தேவனுடைய மனுஷன் சொல்லுகிறார், நான் ஆண்டவருடைய வேலையை செய்வேன். எது வரைக்கும் அப்படின்னா, இந்த ஹெல், இந்த நரகம் எம்டி ஆகிடணும். பரலோகம் என்ன ஆகணும்? ஃபுல்லாகணும். அது வரைக்கும் என் ஜீவனை கொடுத்து இந்த வேலையை நான் என்ன செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன், செய்து கொண்டு தான் இருப்பேன். நம்முடைய டியூட்டி அதுதான். கர்நாடகாவிலேருந்து ஒருவரும் ஹெல்லுக்கு போயிடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹெல் என்ன ஆகணும்? எம்டியாக தான் இருக்கணும். பரலோகம் நிறைந்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதுக்கு தான் இந்த பைபிளை தூக்கியிருக்கோம் அருமையானவர்களே. ஹல்லேலூயா. ஆகவே இது ஒரு ஆயத்த கூட்டம். நான் சுருக்கமாய் சில காரியத்தை சொல்லி ஒரு இடையில ஒரு பிரேக், ஒரு டீ பிரேக். அதுக்கப்புறம் எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்காக நாம் அந்த தேவனுடைய வீட்டில் முழங்கால் படியிட்டு கண்ணீர் வடித்து கதறி நம்முடைய கண்ணீரை ஊற்றி ஜெபித்து அடுத்து இந்த பகுதியை நாம் முடிக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. சங்கீதம் 3வது சங்கீதம் 4வது வசனத்தை நீங்கள் வாஸ்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சங்கீதம் 3வது சங்கீதம் 4வது வசனத்தை நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா, நான் கர்த்தரை நோக்கி 8வது வசனம், ரட்சிப்பு கர்த்தருடையது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளை, இப்படி ஒரு காரியத்தை நம்முடைய கரங்களிலே கர்த்தர் நம்பி கொடுத்தாலும், அருமையானவர்களே, அவருடைய கிருபை இல்லாமல், அவருடைய பலம் இல்லாமல், அவருடைய வழிநடத்துதல் இல்லாமல், அவர் சொன்னது போலவே என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அவருடைய அனுகிரகம் இல்லாமல், அதுக்கு தான் அவர் பரிசுத்த ஆவியை நமக்கு என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்கள் ஊழியத்தில் எந்த பொறுப்புகள் எடுத்திருந்தாலும் அருமையானவர்களே, உங்கள் சிந்தைக்குள் ஒரு ஆழமான ஒரு காரியம் இருக்கணும். கர்த்தரை அல்லாமல் என்னுடைய சுய பலத்தினால், சுய திறமையினால், என் சுய ஞானத்தினால் இந்த பொறுப்பில் நான் எதையும் என்ன செய்ய முடியாது. எல்லா சூழ்நிலைகளிலும் அவருடைய ஒத்தாசை, அவருடைய பலன் நமக்கு வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆகவே ரட்சிப்பு, கர்நாடகாவின் ரட்சிப்பு. ஆனால் இந்த ரட்சிப்பு யாருடையது தான்? கர்த்தருடையது தான். ஹல்லேலூயா. அதே போல் புதிய ஏற்பாட்டில் நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா, எபேசியர்கள் நிருபம் 2வது அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் வாஸ்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், எபேசியர் 2வது அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். ரட்சிப்பு கர்த்தருடையது. ரட்சிக்கப்பட்டீர்கள். அந்த ரட்சிப்பு உங்களால் உண்டானது அல்ல. ஹல்லேலூயா. அப்போ ரட்சிப்பு உண்டாகணும் அப்படின்னு சொன்னால் அங்கே ஒரு தேவனுடைய ஈவு கிரியை செய்ய வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. தேவனுடைய இரக்கம் அங்கே என்ன செய்ய வேண்டும்?
கிரியை செய்ய வேண்டும். அவருடைய அன்பு அங்கே கிரியை செய்ய வேண்டும். அதனால தான் தீத்துவின் புஸ்தகம் 3 அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, தீத்துவின் புஸ்தகம் 3 அதிகாரம் 1, 2 வசனங்கள் பிரியமானவர்களே, ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியினரும். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. முற்காலத்தில் நாமும் இங்கே இருக்கிற எல்லாருமே, நீங்களும் நாமும் புத்தியினரும், கீழ்ப்படியாதவர்களும், வழிதப்பி நடக்கிறவர்களும், எப்போ நீங்க இங்கிலீஷில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் அப்பான டைம் இருக்கும். சில கதை சொல்லுவாங்க பாருங்க, ஒன்ஸ் அப்பான. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் கதையாக மாறிடணும். இப்போ இருக்கக்கூடாது. ஒன்ஸ் அப்பான டைம் ஐ வாஸ் லைக் தட், நாட் நவ். நாம் இப்போவும் அப்படி இருந்தோம். அதனால தான் அந்த முதல்ல ஆரம்பிக்கும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, துரைத்தனங்களும் அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கவும், சகலவித நற்கிரியைகளையும் செய்ய ஆயத்தமாக இருக்கவும், ஒருவனையும் தூஷியாமலும், சண்டை பண்ணாமலும், பொறுமை உள்ளவர்களாய், எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை, நம்ம சபையில் இருக்கிற எல்லாருக்கும் நம்ம சாந்த குணத்தை என்ன செய்யணும்? காண்பிக்கணும், நற்கிரியைகளை காண்பிக்கணும். அதனால தான் தீத்துக்கு சொல்லும்போது அவர் சொல்கிறார், உன்னையே நீ நற்கிரியைகளுக்கு மாதிரியாக நீ என்ன செய்ய? உன்னையே நீ காண்பிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த கூட்டத்திற்கு சிலர் வரல, உண்மையாக அவங்க இதை லூஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட கூட்டங்கள் சபையில் அனௌன்ஸ் பண்ணப்படும் போது நம்ம யாருமே என்ன செய்யக்கூடாது? அதை மிஸ் பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம இப்படித்தான் இருக்கணும். ஆகவே ஒன்ஸ் அப்பான டைம், ஒரு காலத்தில் நாம் இப்படிப்பட்டவர்களாக இருந்தோம். ஆனால் இப்போ நாம் இல்லை. எல்லாரும் சொல்லுவோமே, நான் ஒரு காலத்தில் அப்படி இருந்தேன், இப்போ நான் அப்படி இல்லை. சிலருக்கு சொல்கிறதுக்கு பயமாக இருக்கா? ஹல்லேலூயா. நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து அப்படிப்பட்டவர்களாய் நம்மை கண்டிப்பாக மாற்றுவார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அங்கே வேதம் சொல்லுகிறது, நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேல் உள்ள அன்பும் பிரசன்னமான போது. அதனால தான் ரட்சிப்பு, அந்த தயவு. ஆகவே ஒருவங்க ரட்சிக்கப்படணும்னா அருமையானவர்களே, அங்கே தயவு என்ன ஆக வேண்டும்? பிரசன்னமாக வேண்டும். நாமெல்லாம் ரட்சிக்கப்பட்டது காரணம் நம்முடைய நீதியின் கிரியைகளினால் அல்ல. தேவனுடைய தயவு ஒரு நாள் நம் மீது என்ன ஆனது? பிரசன்னமானது. ஆகவே கர்நாடகா ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொன்னால் தேவனுடைய தயவும் தேவனுடைய அன்பும் கர்நாடகா மீது என்ன செய்ய வேண்டும்? அக்கார்டிங் டு த வேர்ட் ஆஃப் காட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. அந்த தயவும் அன்பும் பிரசன்னமாவதற்கு, ஏன்னா இது ஒரு ஈவு. ஈவன் இட்ஸ் a gift of God. ஒரு ஈவு அருமையானவர்களே. இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அதுக்கு தான் கர்த்தர் நம்ம எல்லாம் இப்படி கூடி வர வைத்திருக்கிறார். இந்த கர்நாடகா மீது தேவ தயவும் தேவனுடைய அன்பும் பிரசன்னமாவதற்காக ரோமர்கள் நிருபம் 10வது அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ரோமர் 10வது அதிகாரம் 13ஆம் வசனத்தை நான் வாசிப்போம் என்றால், ரட்சிக்கப்படுவான். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இந்த ரட்சிப்பு எப்படி உண்டாகிறது அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய நாமத்தை அவர்கள் என்ன செய்ய ஆரம்பிக்க வேண்டும்? தொழுது கொள்ள ஆரம்பிக்கணும். நம்ம எல்லாம் இப்போ கர்த்தருடைய நாமத்தை எல்லாரும் என்ன செய்தோம்? தொழுது கொண்டோம். உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். இதெல்லாம் நீங்கள் ஒரு ப்ராமிஸாக எடுத்துக்கங்க. இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். ஏதோ ஒரு கூட்டத்துக்கு இப்போ ஒரு அழைப்பு கிடைச்சது வந்தேன் இல்லை, இந்த கூட்டத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். கண்டிப்பாக இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட எல்லாருக்கும் இந்த ஆசீர்வாதம் உண்டு. இந்த நாளிலிருந்து இந்த ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் பலிக்கிறதை நீங்கள் காணுவீங்க. I am telling to you as a prophecy. இது உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நிறைவேறணும். அதுக்கு முந்தின வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும்
ஐஸ்வர்ய சம்பனராக இருக்கிறார். நம்ம தொழுது கொள்கிறோம். இப்போ இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், உங்கள் அநேகருக்கு அவர் ஐஸ்வர்ய சம்பனராக தான் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஐஸ்வர்ய சம்பனர்னா உங்களுக்கு ஒரு நன்மையும் என்ன செய்யாது, குறைபடாது. சகலவற்றையும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். நீங்கள் வேணால் எழுதி வச்சுங்க. ஒருவேளை உங்களுக்கு சிலர் கடனோடு இருக்கிறீங்களா, கர்த்தருடைய வருகை தாமதிக்கும் என்றால் அடுத்த கூட்டத்தில் வரும்போது உங்களுக்கு கடனே இருக்காது. அது என்ன லோனு, என்ன கடன், என்ன பிரச்சனை, உங்கள் குடும்பத்தில் சில பிரச்சனைகள், சில சமாதான குலைச்சல் உங்கள் குடும்பத்துக்குள்ளே இருக்குதா, அவர் ஐஸ்வர்ய சம்பனர். இயேசுவின் நாமத்தில் அவரை தொழுது கொள்ளுகிற உங்களுக்கு ஐஸ்வர்ய சம்பனராய் இந்த குறைவுகள் எல்லாவற்றையும், இப்போ நீங்கள் கண்ணை மூடி கையை கூப்பி, நீர் ஐஸ்வர்ய சம்பனரப்பா, என் வாழ்க்கையில் இப்படி ஒரு குறைவு இருக்குது, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே சீக்கிரமாய் நிறைவேற்றுவார். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. கொஞ்சம் கரங்களை கூப்பி கர்த்தரை மாத்திரம் பாருங்க. நம்முடைய ஊழியத்தை செய்கிற எங்கள் பாஸ்டர் சொன்னது போல என் கையில் ஒரு ப்ராஜெக்டை நம்பி கொடுத்துருக்கீங்க, வந்திருக்கிறேன். உங்களை தொழுது கொள்ள வைத்தீங்க. இது தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன்னு உங்கள் ஊழியக்காரர் சொல்கிறாரு. எனக்கு நீர் ஐஸ்வர்ய சம்பனனாய் இந்த காரியத்தை எனக்கு செய்து கொடுங்கப்பா. நான் பாடினது போல உயிருள்ள நாளெல்லாம் நான் உண்மைதான் ஆராதிப்பேன். நான் என்ன தவறு செய்தேன்னு தெரியல, என்னை தூக்கி இழுத்து இங்கே உட்கார வச்சிட்டீங்க. என் குடும்பத்தில் எப்படி இருக்கு, என் வேலையில் எப்படி இருக்கு, நீங்கள் எனக்கு ஐஸ்வர்ய சம்பனன் சொல்லியிருக்கீங்க. உங்கள் ஊழியக்காரன் சொன்ன வார்த்தை என் வாழ்க்கையில் நிறைவேறும்படி செய்யுங்க. கண்ணீரோடு உங்களுக்கு இதை செய்கிறவர் அவர் தான், வேற யாரும் கிடையாது. கரங்களை கூப்பி அப்பாட்ட பேசுங்க, அப்பாட்ட சொல்லுங்க, ஏசப்பாட்ட சொல்லுங்க, உரிமையோடு அவர்கிட்ட பேசுங்க. இந்த டைமை யாரும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. உங்கள் பிள்ளைகளின் எதிர்கால காரியம் இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளின் படிப்பு காரியம் இருக்கலாம், அது உங்கள் ஃபினான்ஷியல் காரியம் இருக்கலாம், உங்கள் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் இருக்கலாம், அல்லது சரீர பலவீன காரியம் இருக்கலாம். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு அவர் சமீபமாக இருக்கிறார். நீங்களாம் உணரலாம், அவருடைய பிரசனம் இருக்கிறத நீங்கள் ஆவியில உணரலாம். அதனால் கண்ணீரோடு அவர்கிட்ட சொல்லிடுங்க. ஒருவேளை இதுவரைக்கும் நீங்கள் சுமந்து சுமந்து இழைத்து போயிருக்கலாம், தாங்க முடியாததா இருக்கலாம். தாங்க முடியலப்பா என்னால். சில கண்ணீரோடு சொல்கிறத பார்க்குறேன். உங்கள் கண்ணீரை அவர் துருத்தியில் கண்டிப்பாக வச்சிருவார். அவர் துருத்தியில் வச்சிருவார். என் பிள்ளை எதுக்காக கண்ணீர் வடித்தாங்கிறத. ஏசப்பா, நீங்கள் எனக்கு போதும், நீங்கள் போதும்.
ஒரு அப்பாட்ட பேசுறது போல பேசியிருக்கேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் விண்ணப்பங்கள் எல்லாவற்றுக்கும் அவர் பதில் கொடுப்பார். ஆகவே யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை. அங்கே வித்தியாசமே இல்லைங்க. அவர் ஐஸ்வர்ய சம்பனராய் இருக்கிறார் என்பதற்கு அங்கே வித்தியாசமே இல்லை. எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பனராக இருக்கிறார். உங்களுக்கும் அவர் அப்படியே இருப்பார். உங்கள் தரித்திரம், நான் ஊழியம் செய்கிறேன்னு எனக்கு இப்படி ஒரு தரித்திரம், இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிற இன்றோடு உங்கள் தரித்திரம் நீங்குகிறது. தரித்திரத்துக்கான காரியத்தை கர்த்தர் உங்களை விட்டு அகற்றி போடுவார். ஒருவேளை சூழ்நிலைகள் எல்லாம் மூடப்பட்டது போல இருக்கும். இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், வாசல்கள் திறக்கிறதை இந்த நாளிலிருந்து நீங்கள் காணுவீர்கள். God will open the door. No man can shut that door. ஒரு மனுஷனும் மூடக்கூடாத ஒரு வாசலை உங்கள் வாழ்க்கையில் அவர் திறப்பார். காரணம், அவர் ஐஸ்வர்ய சம்பனராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? அனுப்பப்படணும், பிரசங்கிக்கப்படணும். அவங்க என்ன செய்யப்படணும்? இந்த ப்ராஜெக்ட் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் சென்ட். ஹல்லேலூயா. அதனுடைய ஒரு பகுதி தான் நாம் எல்லாரும் இப்போ என்ன பண்ண போகிறோம்? The project president, the Lord Jesus Christ is sending you all over Karnataka. அவர் உங்களை என்ன செய்கிறாரு? அனுப்புகிறார். இந்த ப்ராஜெக்டினுடைய ஹெட் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. எல்லாரும் சொல்லுங்களேன், வலது கரத்தை உயர்த்தி, இந்த ப்ராஜெக்டினுடைய ஹெட் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுங்க. அவர் உங்களை என்ன செய்கிறார்? அனுப்புகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கிதியோனை பார்த்து சொல்கிறார், நீ பலம் கொண்டு திடமனதாயிரு, நான் உன்னோடு கூட இருப்பேன், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போகும். அனுப்பணும், அனுப்புகிறார் நம்மை. ஒருவேளை வேவு பார்க்கறதுக்காக மோசை அனுப்புனது போல கர்த்தர் நம்ம என்ன செய்யலாம்? அனுப்பலாம். எனிவே அவர் நம்மை அனுப்புகிறார். அடுத்து பிரசங்கிக்கிறவர் என்ன செய்ய வேண்டும்? சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்கள். ஏன்னா ரட்சிப்புங்கிறது சுவிசேஷத்தினால் உண்டாகிறது தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே அடுத்து யார் தேவை? நம்ம தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம். இந்த பிரேக்குக்கு அடுத்து ஜெபிக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எங்கள் தேசத்திலே உம்மை பிரசங்கிக்கிறவர்கள் வேண்டும். எல்லாரும் ஒரு நிமிஷம். நான் எப்போதுமே எனக்கு இந்த ஒரு குணம் உண்டு. எனக்கு என்ன தேவைன்னாலும், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏசப்பா இது உம்முடைய ராஜ்யம், உம்முடைய இதில் நான் ஒரு சோல்ஜர், நான் உம்முடைய வேலைக்காரன். நான் எனக்கு ஏதாவது காரியம்னா நேராக 24 ஹவர்ஸுக்கு போய் ஒரு சல்யூட் அடிச்சுட்டு, என்னுடைய மாஸ்டர் நீங்கள் தான், இது என் காரியம் அப்படின்னு சொல்லி. இப்போ எல்லாருமே நம்ம என்ன செய்வோம்? we are all the soldiers. அவருக்கு ஒரு நல்ல விஷ் பண்ணிவிட்டு, கர்நாடகா முழுவதும் உம்மை பற்றி பிரசங்கிக்கிறவர்களை நீர் என்ன செய்யும்? எழுப்போம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் நாம் சொல்லுகிறது போல, இந்த 6 கோடி மக்களும் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒருவர் 2 பேர் செய்கிற ஒரு காரியம் அல்லவே அல்ல. கர்நாடகா முழுவதிலும். நான் போன இந்த ஃப்ரைடே ஒரு அம்மா சாட்சி சொன்னாங்க, எனக்கு இருந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. 2 மாதத்திற்கு முன்பு இதே இடத்துல இந்த விடுதலை உபவாச கூட்டத்தில் அந்த அம்மா அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இந்த இடத்துல புரண்டுகிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் அவன் பையன் அழுறான், ஒரு பக்கம் அந்த அவருடைய கணவன் ஒரு 50 வயசு மதிக்கத்தக்கவர் அந்த அம்மாவை பார்த்து தேம்பி 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 அழுறார். இந்த ஃப்ரைடே அந்த அம்மா சாட்சி சொன்னாங்க, நான் அரசிக்கரையிலேருந்து வரேன், ஏசுன்னா யாருன்னு எனக்கு தெரியாது. யாரோ அரசிக்கரையில் வெங்கடேசன் ஒருத்தர் சொன்னார்,
பெங்களூரில் மத்திக்கரைன்னு ஒரு சர்ச் இருக்குது. 12 வருஷமாக நான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். எங்கள் வாழ்க்கையில் இருந்த வேதனைக்கு அளவே கிடையாது. ஆனால் ஒரு 3 மாதத்திற்கு முன்பு இந்த விடுதலை உபவாச கூடத்துக்கு வந்தேன். இயேசு என் வாழ்க்கையிலே தொட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஊரில் யாருமே கிறிஸ்தவம் கிடையாது. நான் இனி இயேசுவுக்காக நாங்கள் என்ன செய்வோம், வாழ்வோம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லிட்டு போன போது அந்த சொன்ன அந்த வார்த்தை, இயேசுனா எனக்கு யாருன்னே தெரியாது. அப்போ நம் மூலமாக இயேசு யாருன்னு அந்த அம்மா என்ன செய்துட்டாங்க, ஒரு ஆத்மா தெரிந்து கொண்டு அது எவ்வளோ பெரிய பாக்கியம். ஒரு முறை சென்னைகிரி பக்கத்தில் ஒரு கிராமத்தை என்னை ஜெபிக்க கூட்டு போனாங்க. நம்ம கார் போய் அங்கே நின்றுச்சு. அங்கேருந்து சவுன்னு வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டு இருந்த ஒரு 90-80 வயசுக்கு மேலே உள்ள ஒரு பாட்டி கஷ்டப்பட்டு நடந்து வந்து நான் கார்லேருந்து இறங்கும்போது கை நீட்டி இப்படி சொல்லிச்சு, ஐயா 10 ரூபா கொட்படி நான் நிமைக்கே ஓட்டாக்குப்படுத்தினி அப்படின்னுச்சு. அப்போ எலெக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்க டைம். அந்த அம்மா நினச்சிட்டு நான் கேண்டிடேட்னு நினச்சிட்டு, எம்எல்ஏ கேண்டிடேட்னு நினச்சிட்டு, 10 ரூபாய் கொட்படி நிமைக்கே நான் கொட்படுத்தினி, ஓட்டாக்குப்படுத்தினி. நான் சரின்னு வயசான அம்மா, அந்த அம்மா பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பாவமாக இருந்துச்சு. 10 ரூபா எடுத்து அந்த அம்மாட்ட கொடுத்துட்டு நான் யாருக்கு சொன்னாலும் சுவிசேஷத்தை சொல்லுவேன். அந்த அம்மாட்ட சொன்னேன், ஏசு ನಿಮಗೆ ಗೊತ್ತಿದೆಯಾ? அந்த அம்மா சொல்லுச்சு, ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, ನನ್ನ ಮನೆಯವರ ಕರ್ಕೊಂಡು ಬರ್ತೀನಿ, அவருக்கு ಒಂದು ವೇಳೆ ಗೊತ್ತಿರಬಹುದು அப்படின்னுச்சு. என் கண்களில் கண்ணீர் வந்தது. பெங்களூர்லேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் கூட 150 கிலோமீட்டர் கூட இல்லை. நம்ம எங்கெங்கெல்லாம் பறக்கிறோம், ஃப்ளைட் பண்ணுறோம், அந்த ஊர் இந்த ஊர், அங்கே ஃபாரின் அங்கங்கன்னு சொல்லி நாம் இருக்கிற அந்த ஒரு 100-200 கிலோமீட்டருக்குள்ளே கர்நாடகாவில் இயேசுவை தெரியவில்லை. இந்த கணக்கை யாரிடத்தில் கேட்பார்? நாம் முயற்சி செய்யாமல் இருந்தால், நாம் ஜெபிக்காமல் இருந்தால் இந்த கணக்கை யார்கிட்ட கேட்பார்? ஒருவேளை இதற்காக கண்ணீர் வடிச்சிட்டோம்னா, ஐயா நான் இதற்காக கண்ணீர் வடித்தேன்ப்பா, இதற்காக என் கால் கர்நாடகாவிலே நடந்தது, நான் பிரயாசப்பட்டேன், அவரிடத்தில் பதில் சொல்லலாமே, கணக்கு சொல்லலாமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே பிரசங்கிக்கிறவன் வேண்டும், அனுப்பப்படுகிறவன் வேண்டும். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? தொழுது கொண்டாதான் ஐஸ்வர்ய சம்பினர். ஒருவேளை இன்னைக்கு ஒருவேளை சிலருக்குள்ள இந்த கொஸ்டின் வரலாம், தொழுது கொள்ளாமங்களாம் இன்னைக்கு பெரிய ஐஸ்வர்ய சம்பனராக இருக்காங்களே. இயேசு கிறிஸ்துவிட்ட அந்த உலகத்தின் அதிபதி சொன்னான், என்னை தாழ விழுந்து வணங்கும், இந்த ராஜ்யத்தில் உள்ள எல்லாத்தையும் உமக்கு என்ன செஞ்சிடுறேன். அவன் இந்த பிரபஞ்சத்துக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கலாமே தவிர ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கவே முடியாது. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க இதை பார்த்து. அதனால்தான் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க அப்படிப்பட்ட மனுஷர் மீது நீ என்ன செய்யாத, பொறாமை கொள்ளாத. அவன் அப்படி இருக்கான் இப்படி இருக்கான், அவனுக்கு என்ன இல்லை. இயேசுவை நீங்கள் அறிந்து கொண்டது ஒரு பெரிய ஐஸ்வர்ய சம்பளம். அவரை விசுவாசித்தது, அவரை தொழுது கொள்ளுகிறது. இன்றைக்கு அவன் எவ்வளவு கோடீஸ்வரனாக இருந்தாலும் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியாதுங்க. நீங்க நித்திய ஜீவனுக்கு பேர் எழுதப்பட்டவர்கள், நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள். சத்தமக்காரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்ல. இது உங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷங்களிலும் நொடிகளிலும் அவரை நினைத்து நீங்க ஏசப்பாவுக்கு என்ன செலுத்தணும், ஸ்தோத்திரம் செலுத்தணும். ஆகவே ஏசப்பாட்ட சொல்லுமா, நம்ம பிரசிடென்ட்டை சொல்லுவோம், ஹல்லேலூயா, நமக்கு பிரசிடென்ட் அவர் ஒரு தானே. எனக்கு பிரசிடென்ட் அப்படின்னு சொன்னால் அவர் ஒருத்தர் தான். தலைவர்னா யார் தான்? நம்ம தலைவர்கிட்ட சொல்லிடுவோம், ஏசப்பா கருத்தாக சொல்லுங்கள், எழும்பினின்னு ஒரு சல்யூட் அடிச்சுட்டு அவருக்கு சொல்லுவோம், கர்நாடகா முழுவதும் பிரசங்கிக்கிறவர்களை நீர் எழுப்போம். நான் கூட அவருக்கு நம்ம பிரசிடென்ட் ஜீசஸ் கிரைஸ்டுக்கு ஒரு பெரிய சல்யூட். அப்பா உங்கள்கிட்ட சொல்கிறேன்ப்பா, கருத்தாக சொல்கிறேன்ப்பா, கர்நாடகா முழுவதும் பிரசங்கிக்கிறவங்களை எழுப்புங்கப்பா. எல்லாம் கண்ணீரோடு கேளு. உங்க ஆசீர்வாதத்துக்காக நாம கர்த்தர்ட்ட ஜெபிக்கிறோம். கர்நாடகா முழு என் தலைவரே, என் வாழ்க்கையில் நீங்க தான் என் தலைவர், எனக்கு ராஜானா நீங்க தான். கர்நாடகா முழுவதிலும் பிரசங்கிக்கிறவரை எழுப்புங்கப்பா. உங்களை பிரசங்கிக்கிறவரை ஊருக்கு எழுப்புங்க, தெருக்கு எழுப்புங்க. அப்பதான் அந்த ப்ராஜெக்ட் சீக்கிரமா நிறைவேறும். ஹல்லேலூயா. என் தகப்பனே, கூக்குரல் இடுவோம், வாயை திறந்து கூக்குரல் இடுவோம். ஏசப்பா, இந்த சத்தத்தை நீங்க கேட்கிறீங்க. இயேசுவே,
கர்நாடகா முழுவதிலும் என் தகப்பனே, ஊருக்கு, நகருக்கு, லேஅவுட்டுக்கு, தாலுக்குகளுக்கு, டிஸ்ட்ரிக்ட்களுக்கு, கிராமங்களுக்கு, ஹள்ளிகளுக்கு இயேசுவே இது உம்மால தான் ஆகும். செய்யுங்கப்பா என் தலைவரே, என் ராஜாவே. அப்படியே ஜெபத்தியானத்தோடு உட்காருங்கள். ஆகவே சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏன் அப்படின்னா, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை 1 கொரிந்தியர் 4:15 நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா, 1 கொரிந்தியர் 1 கொரிந்தியர் 4:15 நீங்க வாஸ்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, பிரியமானவர்களே, 10,000 உபாத்தியர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆத்துமாக்களை பெற்றெடுப்பதற்கு ஒரே ஒரு வழி சுவிசேஷம். ஹல்லேலூயா. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒருவேளை நீங்க சொல்லலாம், நான் சுவிசேஷம் எல்லா காலமும் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். இந்த கூட்டத்தில் நான் மறுபடியும் மீண்டுமாய் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். நீங்கள் கலந்து கொண்ட நீங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். ஏன்னா உங்களுக்கு இன்னைக்கு நான் சற்று முன்பு சொன்னேன், அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர்னு சொல்லி இன்னொரு பிளஸிங்ஸையும் கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்க போகிறார். அதையும் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எபேசியர்கள் நிருபம் 6வது அதிகாரம் 19ஆம் வசனத்தை நீங்க வாஸ்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, எபேசியர் 6வது அதிகாரம் 19, 20 வசனங்கள். சுவிசேஷத்திற்காக, ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், இந்த ப்ராஜெக்டினுடைய தலைவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. உங்க தலைவர், உங்க ராஜா, நம்ம ராஜா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அருமையான தேவனுடைய பிள்ளை, இந்த காரியத்திற்காக, இந்த சுவிசேஷத்திற்காக, இந்த கர்நாடகாவின் ரட்சிப்பிற்காக சங்கிலியினால் நம்ம என்ன செய்திருக்கிறார்? உங்களால் யாரும் இதை உடைக்கவே முடியாதுங்க. உங்களை எல்லாரும் இப்ப என்ன செஞ்சு வச்சிருக்கிறாரு? We are tied by invisible threat. உங்க எல்லாரையும், என்னையும் உங்களையும் எங்கேயும் ஓட முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. உங்க எல்லாரையும் சங்கிலினால சுவிசேஷத்திற்காக, இந்த ரட்சிப்புக்காக உங்க எல்லாரையும் என்ன செஞ்சு வச்சிருக்காரு? கட்டி வச்சு. இந்த பிரமாணத்தை விட்டு, இந்த காரியத்தை விட்டு, இந்த லேனை விட்டு உங்களால் என்ன செய்ய முடியாது. போன நினைச்சீங்கன்னா யூ ஆர் த லூசர். இதில் நீ ஓடித்தான் ஆகணும். ஏன்னா ஒரு சங்கிலினால உங்களை என்ன செய்து வச்சிருக்கிறார்? கட்டி வச்சிருக்கிறார். அதுதான் அவர் சொல்றார், சங்கிலினால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாதிபதி, ஸ்டூவர்ட். நேற்று ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கும்போது ஒரு சர்ச்சில் உள்ளே எழுதியிருந்துச்சு, 1861 1891 வரைக்கும் ஒரு பிரிட்டிஷ் இது அதில் எழுதி போட்டிருக்கு, இவர் இந்த இடத்துல ஸ்டூவர்டாக இருந்தார் அப்படின்னு சொல்லி. ஸ்டூவர்ஷிப் அப்படிங்கிறது அதுதான் ஸ்தானாதிபதி. ஹல்லேலூயா. அம்பாசிடர்ஸ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நல்லா கவனிங்க. அம்பாசிடர்ஸ் எங்கே இருப்பாங்க? தூதரகம். கரெக்டாக சொன்னாங்க, தூதரகத்தில் இருப்பாங்க. தூதரகம் இங்கிலீஷில் என்ன? எம்பாசி. இப்போ இந்தியாவின் எம்பசி உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளிலும் இந்தியன் எம்பசி இருக்கு. அமெரிக்கன் எம்பசி இந்தியாவில் இருக்கா? இருக்கு. நான் உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக நான் சொல்கிறேன், இருக்கு இல்லையா? நல்லா கவனிங்க. இந்த அம்பாசிடர் இருக்கக்கூடிய இடம் தான் அந்த எம்பசி. ஒருவேளை அமெரிக்கன் எம்பசி இந்தியாவில் இருக்கலாம். ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். அந்த எம்பாசி இருக்கக்கூடிய அந்த பகுதி மாத்திரம் ஒருவேளை இந்தியாவுக்குள்ளே இருந்தாலும் இந்தியாவின் சட்டத்திட்டங்கள் அந்த எம்பாசிக்கு கிடையாது. தெரியுமா உங்களுக்கு?
அந்த எம்பாசியினுடைய சட்டத்திட்டம் எங்க உள்ள சட்டத்திட்டம் தான், அமெரிக்காவில் உள்ளது. அங்க இருக்கக்கூடியவங்க யாரா தான் இருப்பாங்க, அமெரிக்கன். அது அமெரிக்கனுடைய ஆளுகைக்குள்ள இருக்கும். யூ ஆர் த அம்பாசிடர் ஆஃப் ஹெவன். நீங்க போற இடத்துல எந்த ஆளுகை தான் இருக்கும்? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. உங்களை சுத்தி ஒரு ஆளுகை. பிகாஸ் யூ ஆர் த அம்பாசிடர். நீங்க சானாதிபதி, எந்த ராஜ்யத்தின், பரலோக ராஜ்யத்தின் சானாதிபதிகள். இதை நீங்க உங்களுக்குள்ள இருக்கணும். என்னை சுத்தி ஒரு ராஜ்யம் என்ன செய்து இருக்குது. நான் அந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்க இந்த உலக ராஜ்யம் உங்களை சேதப்படுத்தவே முடியாது, உங்களை ஆளவே முடியாது. நீங்க அந்த ராஜ்யத்துக்குரியவர்கள். அந்த ஆளுகை உங்க மேல என்ன செய்யும், இருக்கும். அருமையானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு ஒரு பெரிய வாக்கியம் பார்த்தீங்களா? யூ ஆர் த அம்பாசிடர் ஆஃப் கிங்டம் ஆஃப் காட். ஒருவேளை அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த கிங்டம்குள்ள இருக்கீங்களோ உங்களுடைய பாஸ்போர்ட்ஸ் அந்த காரியங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா யூ ஆர் பிலாங்ஸ் டு தட் கிங்டம் அப்படின்னு இருக்கும். இப்போ இங்கிலாந்து பிரிட்டிஷ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் யூ ஆர் பிலாங்ஸ் டு குயின் அப்படின்னு இருக்கும். இப்போ கிங்ன்னு இருக்கும். அந்த கிங்குக்குள்ளே தான் நீங்கள் சொந்தம். அதே போல் இந்த ராஜ்யத்துக்குள்ளே இருக்குன்னா நம்ம யாருக்கு சொந்தம்? யூ ஆர் பிலாங்ஸ் டு, ஜஸ்ட் பிஃபோர் ஐ டோல் யூ அபவுட் யுவர் ப்ராஜெக்ட் பிரசிடென்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். வி ஆர் பிலாங்ஸ் டு ஜீசஸ் கிரைஸ்ட். நம்ம யாரை சார்ந்தவர்கள்? பிகாஸ் யூ ஆர் த ஸ்டூவர்ட். நீங்கள் சேனாதிபதி. இந்த தைரியம் உங்களுக்குள்ள என்ன செய்யட்டும். இது ஒரு ஆவிக்குரிய பிளஸிங் தானே. ஒரு எம்எல்ஏக்கு அந்த ஸ்டூவர்ட்ஷிப் கிடையாதுங்க. ஈவன் மோடிக்கு கூட அது கிடையாது. நமக்கு உண்டு, எனக்கு உண்டுன்னு சொல்லுங்க. நான் இயேசுவின் ஸ்நானாதிபதி. அவர் வேலை இந்தியாவின் ஸ்நானாதிபதியாக இருக்கலாம். பட் we are the ambassadors of heaven. We are the ambassador of our president Jesus Christ. இந்த பாக்கியம் யாருக்குமே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எவ்வளவு பெரிய கிருபை பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. அந்த ஒரு தேவனுடைய ஊழியத்துக்கு போகிற உங்களுக்குள்ள ஒருவேளை இன்னைக்கு மாத்திரம் இல்லை, நீங்கள் தொடர்ந்து வாஸ்து பார்த்தீங்கன்னா அந்த ஆவிக்குரிய பிளஸிங்ஸை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தொடர்ந்து வாஸ்து பாருங்க. சுவிசேஷத்திற்காக சங்கிலியினால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாதிபதியாகி நான் அதை பற்றி பேச வேண்டியது பிரகாரமாய் தைரியமாய் பேசத்தக்கதாக. இன்னைக்கு தைரியமாக பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், நான் பேசுகிற பிரசங்கம் சுவிசேஷம் வெறும் வார்த்தையினால் இல்லை. We preach the gospel not only word by power. வார்த்தையினாலும் வல்லமையினாலும். ஹல்லேலூயா. நமக்கு அது வேணுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. வார்த்தையோடு அந்த சுவிசேஷம், வார்த்தையோடு மாத்திரமல்ல, அங்கே என்ன ஏற்படணும்? வல்லமையும் விளங்க வேண்டும். எனக்கு தருவாரா? எனக்கு அது வேணும். நிச்சயம் கர்த்தர் கொடுப்பார். ஆகவே சுவிசேஷத்தினால் தான் ஆத்துமாக்களை பெற்றெடுக்கிறோம், ரட்சிப்பு உண்டாகிறது. ஆனால் பேச வேண்டிய பிரகாரமாய் நாம் என்ன செய்யணும்? பவுலே இந்த காரியத்தை அவர் என்ன சொல்றார் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பேச வேண்டிய பிரகாரமாய் பேசத்தக்கதாய் நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கும்படி எனக்காக விண்ணப்பம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. சுவிசேஷத்தை அறிவிக்கணும். ஆனால் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டிய பிரகாரமாக என்ன செய்ய வேண்டும்? எத்தனை பேருக்கு அது ஆசை இருக்குது? கொஞ்சம் முட்டி போடுங்களேன். அப்போவே எழுந்து நின்றோம். இப்போ முழங்கால் படிக்கிட்டு கரங்களை உயர்த்தி எவ்வளவு சத்தமாக கேட்க முடியுமோ நீங்கள் கேளுங்க. ஏசப்பா, நான் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டிய பிரகாரமாக நான் அறிவிக்கணும். அந்த வாக்கை என் வாயில போடுங்கப்பா. எனக்கு அந்த கிருபை வேணும். அந்த கிஃப்ட் எனக்கு இன்னைக்கு வேணும். தேங்க்யூ ஜீசஸ். அந்த கிருபையை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஓ யார் யார் என் தகப்பனே, உம்முடைய ஊழியக்காரனாய் முன்பு நின்று சொல்லுகிறேன், சுவிசேஷம் அறிவிக்க வேண்டிய பிரகாரமாய் அறிவிக்க இந்த முழங்கால் படியிட்டு கரங்களை உயர்த்தி கதறுகிற அத்தனை பிள்ளைகளுக்கும் ஆத்துமாக்களை பெற்றெடுக்கத்தக்கதாக இந்த அபிஷேகத்தை இப்பொழுது இந்த இடத்துல ஊற்றுவீராக. ஊற்று ஆண்டவரே, ஊற்றுவீராக. அந்த கிருபையை தாரோமுடைய பிள்ளைகளுக்கு. அந்த வாக்கை எத்தனை பேர் கதறுகிறார்கள்? அப்பா, எனக்கு சொல்ல தெரியலையே, சுவிசேஷம் அறிவிக்க தெரியலையே,
பிரசங்கிக்க தெரியவில்லையே, ஆத்துமாக்களை ரட்சிப்புக்குள் நடத்தக்கூடிய அந்த பாக்கியம் எனக்கு தெரியவில்லையே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இப்பொழுது அந்த வல்லமை, அந்த அபிஷேகம், அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் in the name of Jesus, யார் யார் கண்ணீரோடு கேட்கிறார்களோ, ஹalleluya, சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய அந்த வாக்கை உம்முடைய பிள்ளைகளுக்கு அருளும்படியாக இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன். கதறுங்க, வாயை திறந்து சத்தமா கேளுங்க. எனக்கு அது வேணும்னு கேளுங்க. அந்த ஐஸ்வரியத்தை எனக்கு தாரும். என் வாயில் அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய வாக்க போடுங்கப்பா. பேச வேண்டிய பிரகாரமா நான் பேசணும். அந்த ரகசியத்தை அறிவிக்க வேண்டிய பிரகாரமா அறிவிக்கணும். அந்த பாக்கியத்தை எனக்கு இயேசுவின் நாமத்தில் தாரும் ஆண்டவரே. காலையில் முழு பலத்தோடு, முழு சத்தத்தோடு, உண்மையாய் எந்த அளவு நீங்க கூப்பிட முடியுமோ அந்த அளவு கூப்பிட்டு கேளுங்க. ஹல்லேலூயா. என் தகப்பனே, என் தகப்பனே கூப்பிடுங்க, சத்தமா கூப்பிடுங்க. இந்த நேரத்தை வீணாக்கிறாதீங்க. எனக்கு அந்த கிருபை வேணும். I want to preach the gospel in the right way. I want to preach the gospel with power. நேரத்தை யாரும் வீணாக்காதீங்க. நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அந்த கிருபையை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். இன்றையிலிருந்து உங்களுடைய பிரசங்கம் வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் சுவிசேஷம் அறிவிக்கிறது வித்தியாசமாக இருக்கும். என்ன வித்தியாசம் ஐயா? ஆத்துமாக்களை தேவன் பக்கம் இழுக்கிற ஒரு செய்தியாக இருக்கும். கர்த்தர் உண்மை உள்ளவர். கர்த்தர் உண்மை உள்ளவர். அதை அப்படியே அவர் நிறைவேற்றுவார். இதுதாங்க இந்த உலகத்துல பாக்கியம். ஆத்துமாக்களை பெற்றெடுக்கிறதை விட வேறொரு பாக்கியம் இந்த உலகத்துல இல்லையா? எதை சம்பாதித்தாலும், அதை சம்பாதித்தேன், இதை சம்பாதித்தேன், வீட்டை சம்பாதித்தேன், மனுஷரை புகழை சம்பாதித்தேன், அதை விட ஒரு பெரிய பாக்கியம் ஆத்துமாவை சம்பாதித்தேன். முழங்கால் நின்றவண்ணமாக ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்க போகிறேன். 2 தெசலோனிக்கேயர் 3 அதிகாரம் 1 வசனத்தை நீங்க வாஸ்து பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னா, கடைசியாக சகோதரரே, ஹல்லேலூயா, உங்களிடத்தில் கர்த்தருடைய வசனம் எப்படி பரம்பி மகிமைப்பட்டதோ, எவ்விடத்திலும் பரம்பி மகிமைப்படும்படிக்கு, துர்க்குனராகிய பொல்லாத மனுஷர் கையினின்று நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். விசுவாசம் எல்லாரிடத்திலும் இல்லையே, கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்வார். கர்நாடகாவில் எத்தனையோ ஊழியக்காரர்கள், எத்தனையோ சட்டங்கள் வரலாம். கர்த்தர் காத்துக்கிட்டார்னா ஒரு சட்டமும் ஒருவனை சேதப்படுத்த முடியாது.
ஒருவரையும் சேதப்படுத்த முடியாது. கர்நாடகாவில் உள்ள எல்லா ஊழியர்கள், சுவிசேஷங்கள் எழும்பணும், பிரசங்கிகள் எழும்பணும் ஜெபம் பண்ணோம். கர்த்தாவே உம்முடைய வசனம் கர்நாடகா முழுவதும் பரம்பி என்ன செய்ய வேண்டும். இந்த வசனத்தை அப்படியே சத்தமாக சொல்லி ஜெபிப்பீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வசனம் பரம்பி மகிமைப்படுகிறது போல எவ்விடத்திலும் கர்நாடகா முழுவதிலும் பரம்பி மகிமைப்படுவதாக. இந்த கர்நாடகாவிலே துர்க்கராகிய பொல்லாத மனுஷர் கையின் என்று, பொல்லாத பொலிட்டீஷியன்ஸ், பொல்லாத மனுஷர்கள், பொல்லாதவர்களுடைய கையின் என்று, கர்த்தருடைய மந்தைக்கு விரோதமாய் செயல்படுகிற இயக்கங்களில் உள்ளவர்களுக்கு கையின் என்று கர்த்தாவை எல்லாரையும் விடுவித்து காத்துக்கொள்ளும். விசுவாச இடத்திலும் எல்லாரிடத்திலும் இல்லையே, கர்த்தரோ உண்மை உள்ளவர். உடைய ஊழியர்கள் எல்லாரையும் ஸ்திரப்படுத்தும். எல்லாரும் கேளுங்க, எல்லாரையும் ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்ளும். எல்லாருக்கும் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நம்ம தலைவர்கிட்ட, நம்ம கர்த்தர்ட்ட சொல்லுவோம், எல்லாரையும் தீமை நின்று விலக்கி காத்து. ஒரு தீமை கூட வரக்கூடாது. இந்த சுவிசேஷத்தை செல்லுகிற பிள்ளைகளுக்கு ஒரு தீமை கூட வரக்கூடாது. உடைய ஆளுகைக்குள் வைத்து காத்துக்கொள்ளும். அதே போல ஒவ்வொரு கர்நாடகா முழுவதும் சிதறி இருக்கிற எல்லா ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம். உம்மை தொழுது கொள்ளுகிற நம்முடைய பிள்ளைகள் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். கண்களை திறந்து ஒரு நிமிஷம் பாருங்க. கர்நாடகாவில் பர்சன்டேஜ் இயேசுவை அறிந்து கொண்டவங்க, இயேசுவை தொழுது கொள்ளுகிறவங்க 2% தான். இந்த 2% மக்களுக்கு கர்த்தருடைய பாதுகாப்பு வேண்டும். எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுங்க, தீமை நின்று உம்மை தொழுது கொள்ளுகிற பிள்ளைகள் எல்லாரையும் நீர் பாதுகாத்து கொள்ளும். ஊழியர்களை பாதுகாத்து கொள்ளும். ரட்சிக்கப்படுகிற பிள்ளைகளை நீர் பாதுகாத்து கொள்ளும். இனி எங்களுடைய ஜெபத்தை நீர் கேட்டு விட்டீர் கர்த்தாவே. இனி ஊர் ஊரா, கிராமம் கிராமமா, தெரு தெருவா ரட்சிக்கப்படுவாங்க. அதை ஒருவரும் துரபால வரபு ஷதரபால வரபுஷா. ஓ க்ளோரி, ஹல்லேலூயா. அதை யாரும் தடை செய்ய முடியாது. தெரு தெருவாய், ஊர் ஊராய், பட்டணம் பட்டணமாய் கர்த்தரிடத்தில் வருவார்கள். ரட்சிக்கப்படுகிற பிள்ளைகளுக்கு உம்முடைய பாதுகாப்பை தாரும். கொலோசையர் 4வது அதிகாரம் 3-4 வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், கொலோசையர் 4வது அதிகாரம் 3, கிறிஸ்துவினுடைய ரகசியத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற நான் அதை வெளிப்படுத்துவதற்கு இந்த திருவசனமாகிய சுவிசேஷம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, கர்த்தாவே வாசலை திறங்கப்பா. சத்தமா சொல்லுவோம், வாசலை திறங்கப்பா, வாசலை திறங்கப்பா. நாங்கள் இந்த ப்ராஜெக்டை சீக்கிரம் முடிக்கணும். இந்த ப்ராஜெக்டை நாங்கள் நல்லா செய்யணும். அதுக்கு வாசலை திறங்கப்பா, அதுக்கு வாசலை திறங்கப்பா, வாசலை திறங்கப்பா. சத்தமா சொல்லுவோம், சத்தமா சொல்லுவோம். இதை பரலோகம் கேட்குது. உங்க வாயிலிருந்து புறப்படுற சத்தத்தை கேட்குது. வாசலை திறங்கப்பா, சுவிசேஷம் செல்லும்படியான வாசலை திறங்கப்பா. என் தேவன் அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் தகப்பனே, ஆமென். தொடர்ந்து கர்த்தர் இந்த கூட்டத்தை ஆசீர்வதித்து தரும்படியாக நாம் ஜெபிப்போம். நமக்கு தேவையான ஆலோசனைகளை தொடர்ந்து கர்த்தர் நமக்கு கொடுக்கும்படியாக நம் கரங்களை உயர்த்தி கர்த்தர்ட்ட கேட்போம். எங்கள் அன்பின் தகப்பனே, எங்களை நீர் கூட்டி சேர்த்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு தேவையான நம்முடைய வார்த்தைகளை கொடுத்து கொண்டிருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, தொடர்ந்து இந்த கூட்டத்தை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் தகப்பனே, ஆமென், ஆமென். உட்காருவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 1 அதிகாரம் 2வது வசனம். அதற்கு கர்த்தர், யூதா எழுந்து புறப்பட கடவன். இதோ
அவன் கையிலே ஒப்பு கொடுத்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேசத்தை தேவன் நம்முடைய கையிலே ஒப்பு கொடுப்பதற்கு முதல்ல போக வேண்டியது எது? யூதா. யூதானா என்ன? துதி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே நாம் போகிறதுக்கு முன்னாடி எது முன்னாடி போயிடணும்? துதி முன்னாடி போயிடணும். ஹல்லேலூயா. கீழ்ப்பகுதியிலே ஒரு கூட்டம் துதித்து கொண்டே இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே நான் அடிக்கடி இந்த சம்பவத்தை நான் சொல்லுவேன். முன்னாடி இரவு ஜெபமாக இருந்தாலும் சரி, எந்த உபவாச ஜெபமாக இருந்தாலும் நான் தான் நடத்துவேன். நடத்தும் பொழுது ஒவ்வொரு பகுதியாக சொல்லி கர்த்தரை என்ன செய்வோம்? துதிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிலமங்கலாவுக்கு ஆய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், லட்சுமிபுரத்துக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கம்மகுண்டலிக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சித்தார்த்த நகருக்காய் ஸ்தோத்திரம். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் பேர் தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஒரு 20-30 பேர் இரவு ஜெபத்தில் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஆனால் ராமூர்த்தி நகருக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மடிவாளாவுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கெங்கேரிக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தாவரக்கரைக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி ஒவ்வொரு பகுதியாக சொல்லிக்கிட்டே வரும். ராமச்சந்திரபுரத்துக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், HMT காலனிக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இப்போ உங்களுக்கு புரியும், எந்த பகுதியெல்லாம் சொல்லி கர்த்தரை ஸ்தோத்தரித்தோமோ இன்னைக்கு அந்த பகுதிகளில் இருந்து ஆத்துமாக்கள் எங்கே வர்றாங்க? சபைக்கு வர்றாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அது மாத்திரமல்ல, அநேக இடங்களிலே இப்போ சொல்லப்பட்ட அந்த பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று சர்ச் இருக்கும், இல்லைன்னா ஜெபக்குழு இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ அந்த ஸ்தோத்திரம், அந்த துதியை கர்த்தர் என்ன செய்கிறார்? அங்கீகரிக்கிறார். சற்று முன்பு சொன்ன தேவனுடைய தயவும் அன்பும் பிரசன்னமாகும் அப்படின்னு சொல்லி, அப்போ நாம் அந்த இடத்திற்காக, அந்த பகுதிக்காக நாம் துதிக்கும் பொழுது நிச்சயம் அந்த இடத்துல தேவ தயவும் தேவனுடைய அன்பும் என்னாகும்? பிரசன்னமாகும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்காக முதலாவது நம்ம எல்லாரும் சேர்ந்து துதிக்க போகிறோம். அதுக்கடுத்து உங்கள் கைகளிலே அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் உள்ளவங்க நீங்கள் ஒரு 10 நிமிடம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக எந்த அளவு நீங்கள் கூடி கர்த்தரை துதிக்க முடியுமோ. ஏன்னா யூதா தான் முன்பு என்ன செய்ய வேண்டும்? யூதா முன்னாடி செல்லுன்னா தேசத்தை கர்த்தர் நம்முடைய கைகளில் என்ன செய்வார்? ஒப்பு கொடுப்பார். அருமையானவர்களே, நான் இதை ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இது தேவனால் நமக்கு உண்டானதா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஏன் இந்த காரியங்களெல்லாம் நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறத பார்த்தோன்னா, வசனத்தோடு எந்த ஒரு காரியம் இருந்தாலும் நம்ம வார்த்தையோடு வசனத்தோடு அதை என்ன செய்து பார்க்கணும்? ஒப்பிட்டு பார்க்கணும். இந்த காரியத்தை நீங்கள் பார்ப்பீங்கன்னா ஆதியாகமம் ஏற்கனவே சொன்னது தான் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். ஆதியாகமம் 13:14 நீங்கள் வாஸ்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13 அதிகாரம் 14வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதை நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி. அப்போ தேசத்தை கர்த்தர் நம்ம கொடுக்கணும். முதல்ல துதி போகணும் அப்படின்னு சொல்லும்போது தேசத்தை ஒப்பு கொடுத்துருவார். அடுத்து அருமையானவர்களே, கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நோக்கி பார்க்க சொல்லுகிறார். அப்போ கண்டிப்பாக நம்ம பார்க்கணும் தானே. தேசத்தை நம்ம சுதந்திரிக்கணும். அந்த தேசத்தை நம்ம அக்கார்டிங் டு த வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தையின்படி நம்ம நோக்கி என்ன செய்யணும்? நோக்கி பார்க்காமலே ஆபிரகாம் கொடுத்துருக்கலாம் இல்லையா? அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், அவர் கொடுத்துருக்கலாம். ஆனால் நாம சில காரியத்தை செய்யணும் அப்படின்ட்டு கர்த்தர் என்ன செய்கிறார்? எதிர்பார்க்கிறார். ஆகவே ஆபிரகாம் சொல்லி சும்மா உட்காந்துக்கிட்டே இரு நான் கொடுப்பேங்கிறது இல்லை. நீ வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நீ என்ன செய்து பார். ஃபஸ்ட்டு பாரு. நீ பார்க்கிற பூமி முழுவதையும் என்ன செய்வான்? கொடுப்பேன். அப்போ அதுக்கு பார்க்கறதுக்கு தான் கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார்? அனுப்புகிறார். நீங்கள் போகும்போது கூட சிலர், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சில ஃபீட்பேக்லாம் எனக்கு வரும். அதாவது பெங்களூர்லேருந்து போகிறாங்க அப்படின்னு சொன்னால், அருமையானவர்களே, அந்தந்த சபைகளிலே ஒரு பெரிய எதிர்பார்த்து இருக்கும். சில இடங்களில் சபை இருக்குது, சில இடங்களில் சபை இல்லை. நீங்கள் போகிற இடத்துல கூட்டங்கள் நடத்தும் போது சிலர் சொன்னாங்க, வந்தவங்க கிட்டத்தட்ட 1.5 hours என்ன கொடுத்தாங்க? மெசேஜ் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி. இல்லை, இந்த ஜெபம் நீங்கள் போன உடனே அந்த பகுதி, அந்த டிஸ்ட்ரிக்டில் நம்ம பாஸ்டர்ஸ் இருக்காங்க,
அவங்க எப்படி கூட்டங்கள் ஒழுங்கு செய்திருக்கிறாங்கங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஒருவேளை முதல்ல நீங்கள் என்ன செய்யுங்க, தெரிந்து கொள்ளுங்கள். நான் ஒரு ஃபீட்பேக் ஃபார்ம்னு ஒரு பேப்பர் உங்களுக்கு கொடுக்குறோம். உங்களுடைய சஜஷன்ஸை நீங்கள் என்ன செய்யலாம், தயவுசெய்து சொல்லலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதை ஒழுங்கு செய்து கொள்ளுங்கள். எல்லார் கையிலையும் ஒரு பேப்பர் சீட்டு கொடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மது பேப்பர் ரெடி பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அதில் ஆலோசனைகளை சொல்லலாம். சரி, ஆகவே நீங்கள் போகும்போது அங்கே எப்படி எங்கெங்கே எந்தெந்த இடங்களில் கூட்டங்கள் ஒழுங்கு செய்திருக்காங்க அப்படிங்கிறத அறிந்து கொள்ளுங்கள். ஒரே இடத்துல நீங்கள் 1.5 hours மெசேஜ் கொடுத்து முடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த பகுதிக்கு அவங்க பிளான் பண்ண இடத்துக்கு நீங்கள் என்ன செய்ய முடியாது, போய் நோக்கி, சரிதானே, நோக்கிப்பா எல்லாம் பசி உண்டாயிட்டா, அதுதான் இப்போ டீ கொடுத்து உங்களுக்கு. அவர் நோக்கி என்ன செய்யுங்க, பாருங்க. உங்களுக்குள்ள அந்த விசுவாசம் இருக்கட்டும், நான் பார்க்குற பூமியை கர்த்தர் கண்டிப்பாக தருவார். ஹல்லேலூயா. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கூட்டம் நடத்தும்போது ஜெபத்தில் we are doing according to the word of God. தேவனுடைய வார்த்தைக்கு தெற்கே பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே இந்த இடம் முழுவதும் எங்களுக்கு என்ன செய்யுங்க, 4 திசைகளையும் பார்த்து ஜெபிப்பதற்கு அவங்களை என்ன செய்யுங்க, மோட்டிவேட் பண்ணுங்க. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்காக என்ன செய்ய சொல்லுங்க, எம்எல்ஏக்காக, எம்பிக்காக, பஞ்சாயத்து பிரசிடெண்ட்டுக்காக, அந்த பகுதியில் உள்ள மக்களுக்காக அந்த என்ன செய்ய சொல்லுங்கள், ஜெபிக்க சொல்லுங்கள். அந்த பகுதியை ஆளுகை செய்கிற அந்தகார வல்லமைகள் அழிக்கப்படும்படியாக என்ன செய்யுங்க, ஜெபியுங்க. இதே போல் பாயிண்ட்ஸ் வைத்துக் கொள்ளுங்க. அதற்கு அடுத்து அந்த ஏனென்றால் இந்த சுவிசேஷத்தினால தான் நான் பெற்றெடுக்கணும்னு சொன்னேன். இந்த சுவிசேஷம் போகக்கூடாதபடிக்கு அநேகருடைய மனக்கண்களை பிசாசானவன் என்ன செய்திருக்கிறான், குருடாக்கி வைத்திருக்கிறான். ஆகவே நாம் ஜெபிக்கணும், ஆண்டவரே இந்த பகுதியில் இருக்கிற எல்லாருடைய மனக்கண்கள் என்ன செய்யட்டும், திறக்கட்டும். இந்த விக்கிரகங்கள் இது தெய்வம் அல்ல, இவைகள் அல்ல. ஏனென்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் கூட பிரசங்கிக்கும் பொழுது ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். நாங்கள் என்ன பிரசங்கிக்கிறோம் அப்படிங்கிறத அங்கே பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. அதாவது ஜீவனுள்ள தேவனிடத்தில் திரும்பும்படியாகவே நாங்கள் என்ன செய்கிறோம், பிரசங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலர் நடவடிக்கையில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதிகாரம் 21 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே இந்த மக்கள் கர்த்தரை என்ன செய்யணும், விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. அவனுடைய கண்கள் என்ன செய்யப்படணும், திறக்கப்படணும். அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும், அங்கே கூடுகிற இடத்துல இதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும், ஜெபிக்க வேண்டும். மெசேஜ் வேண்டுமானால் 10 நிமிடத்திலிருந்து 15 நிமிடம் அவங்க ஜெபத்தில் நடத்துவதற்காக நீங்கள் அவங்கள மோட்டிவேட் பண்ணுறதுக்காக ஜெபிக்கணுங்கிறதுக்காக ஒரு சின்ன மெசேஜ் என்ன செய்யலாம், கொடுக்கலாம். ஆனால் அதிகமாக என்னதுதான், ஜெபந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. அடுத்து நீங்கள் அதே அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 13ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். பதிமூன்றாம் அதிகாரம் 17ஆவது வசனம். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன். ஹல்லேலூயா. நோக்கி பார், நான் அதை உனக்கு தருவேன். அடுத்து நீ என்ன செய், நடந்து. அடுத்து என்ன விரும்புகிறார் கர்த்தர்,
நாம் நடக்கணும்னு விரும்புகிறார். ஹல்லேலூயா. காரில் போனால் கூட கொஞ்சம் இடத்துல காரை நிற்க வச்சுட்டு கொஞ்சம் தூரம் என்ன செய்யுங்க, நடங்க. ஹல்லேலூயா. நாங்கள் இங்கேருந்து கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் போகும்போது கூட சில இடங்களில் ஆண்டவரே எங்களுடைய பாதங்கள் வைத்து நாங்கள் என்ன செய்கிறோம், நடக்கிறோம் அப்படின்னு சொல்லி. காஷ்மீரில் ஜம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி காஷ்மீர் எல்லைக்குள்ளே போனோன்னு அங்கே கொஞ்சம் தூரம் நடந்தோம். நாங்கள் நடந்துட்டு வந்துட்டோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அங்கேருந்து ஒரே மாதத்தில் ஒரு ஊழியக்காரர் இங்கே ஃபோன் பண்ணார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. நான் காஷ்மீரில் ஊழியம் செய்கிறேன், உங்கள் ஊழியத்தை குறித்து கேள்விப்பட்டேன், நாங்கள் உங்கள் ஊழியத்தோடு என்ன செய்கிறோம், ஐக்கியப்படுகிறோம். நான் வரணும்னு நாங்கள் வர்றோம், பஞ்சாப் வரும்போது அங்கே வர்றோம்னு சொன்னோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு வாய்ப்பே இல்லை, நாங்கள் பஞ்சாபுக்கும் போக முடியல. இப்பொழுது பஞ்சாபில் அருமையான தேவனுடைய பிள்ளைகள் ப்ரேயர் ஹால் ஓரளவு 2-3 ப்ரேயர் ஹால் முடிந்த நிலையில் இருக்குது. அமிர்த்சரில் கோல்டன் டெம்பிள்லேருந்து ஒரு கிலோமீட்டர் கூட இல்லை, அங்கே ஒரு தேவனுடைய வீட்டை கட்டியிருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அங்கே டாப் மாத்திரம் இப்போ போட வேண்டியிருக்குது. ஆகவே கடந்த வாரத்தில் கூட மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க, ஐயா உதவி செய்யுங்க, சீக்கிரமாக அதை வந்து டெடிகேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. நம்ம உங்கள் எல்லாரையுமே அழைச்சிட்டு போகணுன்னு எனக்கு ஆசை. கர்த்தர் அதுக்குரிய இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ப்ரேயர் ஹால் வந்துட்டு, முன்னாடிலாம் அங்கே போனால் தங்குறதுக்கு எங்களுக்கு சரியான இடம் கிடையாது. ஆனால் இப்போ அங்கங்கே ப்ரேயர் ஹால் வந்ததுனால அங்கங்கே போய் தங்கலாம். அதுக்குரிய வாசலை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், திறந்திருக்கிறார். ஏற்ற நேரத்தில் நாமெல்லாம் சென்று அந்த ஊழியத்தில் பங்கு கொள்ள ஆண்டவர் என்ன செய்வாராக, கிருபை செய்வாராக. அப்போ கால் வைக்கிறதுல கூட ஒரு வல்லமை என்ன செய்யுது, கால் வைக்கும் தேசத்தை நான் உனக்கு என்ன செய்வேன். அப்போ அதில் ஒரு காரியத்தை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். நீ பார்க்கிற பூமி, நீ கால் வைக்கிற தேசம். ஏதோ ஃபோட்டோவில் காமிக்கிறாங்க, அது என்னன்னு தெரில. யார் வராதவங்கெல்லாம் வீடியோ கான்ஃபரன்ஸில் இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதாவது இப்படி ஒரு ஆசீர்வாதத்தை எத்தனை ரூபா கொடுத்தாலும் என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. சரி, ஹல்லேலூயா. ஆகவே வீடியோ கான்ஃபரன்ஸால் முடியாத, தவிர்க்க முடியாத காரணங்களில் நல்ல ஒரு வேலை வெளியே இருப்பாங்கன்னா அவங்களும் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். அடுத்து நம்ம கால் வைக்கிற தேசம் கண்டிப்பாக கர்த்தர் என்ன செய்வார், கொடுப்பார். நீங்கள் அங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்ன அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை நான் தருவேன். அப்பொழுது ஆபிராம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எப்ரோனில் இருக்கும் மம்ரேயின் சமபூமியில் சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். நீங்கள் போகிற இடத்துலலாம் போய் ஜெபம் பண்ணிட்டு வாங்க. பலிபீடம் எதுக்கு, கர்த்தர் என்ன செய்வதற்காக, ஆராதிப்பதற்காக. நீங்கள் யோசுவாவின் புஸ்தகம் 18 அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் வாஸ்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், யோசுவா 18 அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் வாஸ்து பார்த்தீங்க அப்படின்னா, இஸ்ரவேல் புத்திரரின் சபையெல்லாம் சீலோவிலே கூடி, ஹல்லேலூயா. இங்கே ஆபிரகாம் பலிபீடத்தை போட்டார் கர்த்தர் ஆராதிப்பதற்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அங்கே யோசுவா என்ன செய்தார்னா, என்ன போட்டார், ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள். தேசன் அவர்கள் வசமாகி விட்டது. ஹல்லேலூயா. பலிபீடம் போடணும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டா. தேவனை ஆராதிக்கக்கூடிய ஆராதனை ஸ்தலங்கள் என்ன செய்ய வேண்டும். ஆகவே நீங்கள் போகிற இடத்துல, ஏசப்பா சபை இருக்கிற இடத்துக்காக நீங்கள் போனீங்கன்னா, சர்ச்சுக்காக அங்கே கர்த்தர் இந்த இடத்துல இப்படி ஒரு ஊழியத்தை ஏற்படுத்தினதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யுங்க, சொல்லுங்கள். அருமையான தேவனுடைய இல்லாத இடத்துல இங்கே தேவனுடைய வீடு எழும்பணும், தேவனுடைய ஆசரிப்பு கூடாரம் எழும்பணும், சபை எழும்பணும், தேவனுக்கு பலி செலுத்துகிற ஒரு இடம் எழும்பணும்னு சொல்லி அந்த பகுதிக்காக அதிகமாக என்ன செய்துட்டு வாங்க, ஜெபம் பண்ணிட்டு வாங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னொன்று, நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது சிலர் பஸ்ஸில் போகிறீங்க, சிலர் காரில் போகிறீங்க, சிலர் ட்ரெயினில் போவீங்க. போகும்போது தயவுசெய்து உங்களுக்கு அன்பாய் சொல்லுகிறேன், வீண் வார்த்தைகள் எதையும் நீங்கள் என்ன செய்யாதீங்க. வாகனத்தில் போகும்போது தேவையில்லாத என்ன செய்யாதீங்க. நம்ம போகிறது ஒரு பர்பஸ்க்காக போகிறோம். சும்மா அரட்டை அடிச்சுக்கிட்டோ, தேவையில்லாத காரியத்தை பேசிக்கிட்டோ, அல்லது குடும்ப காரியத்தை பேசிக்கிட்டோ, அந்த காரியத்தை பேசிக்கிட்டோ, இந்த காரியத்தை பேசிக்கிட்டோ, தயவு செய்து நீங்கள் அப்படி யாரும் அப்படி செய்யக்கூடாது. அப்படி ஏதாவது செஞ்சிங்கன்னா நம்ம பிரசிடெண்ட் வருத்தப்படுவார். யார் வருத்தப்படுவா? யார்? அவர் தலைவர் பார்த்துட்டே இருக்கார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த சிந்தை உங்களுக்குள்ள என்ன செய்யட்டும், இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்னொன்று அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுடைய பர்சனல் விஷயங்கள்
எதையும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. துதியோடு போங்க, ஸ்தோத்திரத்தோடு போங்க. நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி அந்த துதி உங்களுக்கு முன்பு என்ன செய்யட்டும், செல்லட்டும். அப்போ கண்டிப்பாக ஆசீர்வாதமாக என்ன செய்யும், இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. இப்போ ட்ரெயின்லாம் போகும்பொழுது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சுவிசேஷம் என்ன செய்யுங்க, சொல்லுங்கள். வீண் வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து எதுவும் என்ன செய்யக்கூடாது, புறப்படக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, நம்ம போகிறோம். போய் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 15 அதிகாரம் 41வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 15:41. ம் 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 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்நாடகா ரட்சிக்கப்பட வேண்டும், சந்தோஷம். அதோடு கூட சபைகளுக்கு நாம் போகிறோம். நாம் போகிறதுனால அந்த சபை என்ன செய்யப்பட வேண்டும், திடப்பட வேண்டும். அங்குள்ள விசுவாசிகள் பக்தி விருத்தி அடைய வேண்டும். நீங்கள் போகும்போதே அதற்காக ஜெபிச்சுட்டு போகணும். நான் போகிறதுனால அந்த சபை என்ன செய்யணும். அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படி தான் சென்றிருக்கார். போகிற இடமெல்லாம் பாருங்கள், இன்றைக்கி எத்தனாம் தேதி, 24, இன்னும் 6 days இருக்குது. நீங்கள் இந்த நாளில் ஒரு நாளாவது நீங்கள் தேவ சமூகத்தில் அருமையானவர்களை உபவாசித்து ஜெபிங்க. ஆண்டவரே, நான் இந்த பகுதிக்கு போகிறேன். இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சில சபை உள்ள இடங்களுக்கு சிலர் போகிறாங்க. இப்போ தாவணக்கரை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அங்கே தாவணக்கரையில் 2 சர்ச் 3 சர்ச் இருக்குது, 4 சர்ச் இருக்குது தாவணக்கரையில். சென்னைகிரியில் ஒன்று இருக்குது, சமாபுரத்தில் ஒன்று இருக்குது, தாவணக்கரையில் ஒன்று இருக்குது. தாவணக்கரை பக்கத்தில் அந்த ரமேஷ்னு சொல்லி ஒரு பாஸ்டர் ஊழியம் செஞ்சிட்டு இருக்காரு. அவங்க 4 சபைகள் இருக்கிறது. நம்ம போகிறதுனால, அதாவது பெங்களூர்லேருந்து வர்றாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருக்கணும். அதாவது நீங்கள் 15 நிமிஷம் பேசினாலும் அந்த மக்களுக்கு எப்படி இருக்கணும், பிரயோஜனமாக இருக்கணும். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் அதற்கு முன்னே நீங்கள் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே நான் என்ன சொல்லணும், யார் பிரசங்கிக்க போகிறீங்க, யார் சொல்ல போகிறீங்க, நீங்கள் பேசுகிற காரியங்கள், நீங்கள் அங்கே போய் இந்த பெங்களூர்லேருந்து வந்திருக்காங்கன்னா ஒரு உயர்ந்த எண்ணங்கள் அவங்களுக்கு இருக்கும். நம்ம தலைமை சபையிலேருந்து வந்திருக்கிறாங்க, அவங்க ஒரு எதிர்பார்ப்போடு அவங்க என்ன செய்வாங்க, இருப்பாங்க. அவங்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகணும். அந்த சபையின் ஊழியக்காரர், சபை என்ன செய்ய வேண்டும், திடப்பட வேண்டும். இன்னொரு காரியம், நான் எல்லாவற்றையும் வசனத்தின்படி தான் உங்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 11வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அப்போஸ்தலர் 11வது அதிகாரம் இன்னும் அதுக்கு முன்பு ஒரு வசனத்தை நான் சொல்கிறேன். 15வது அதிகாரம் 5வது வசனம், 5வது வசனம் 16:5. அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள், நம்ம போகிற சபை என்ன செய்யணும், பெருகணும். ஹல்லேலூயா. இங்கே வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஒன்று, இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அதனாலே சபைகள் விசுவாசத்தில் என்ன செய்துச்சு, ஸ்திரப்பட்டது. நான் போகிற சபை என்ன செய்யணும், விசுவாசத்தில் ஸ்திரப்படணும். நாளுக்கு நாள் இந்த சபை என்ன செய்யணும், பெருகணும். ஹல்லேலூயா. இங்கே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு, அதனால் அப்படின்னு சொல்லப்பட்டு. எதினால் அப்படின்னு சொன்னால், நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்ன அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் பட்டணங்கள் தோறும் போகையில், பவுல் அவரோடு கூட இருக்கிறவங்க பட்டணங்கள் தோறும் போகையில் எருசலேமில் இருக்கும் அப்போஸ்தலராலும் மூப்பராலும் விதிக்கப்பட்ட சட்டங்களை கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு ஒப்புவித்தார்கள். அதனால் சபைகள், இந்த கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா ஒரு தாய் சபை போல இந்த சபையை கர்த்தர் இன்னைக்கு என்ன செய்திருக்கிறார். இது நாம ஏற்படுத்தினது இல்லை. யார் ஏற்படுத்தினது? கர்த்தர் ஏற்படுத்தினது. ஹல்லேலூயா. அப்போ இந்த சபைக்கும் அந்த சபைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகள் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு,
இந்த எருசலேமில் உள்ள சபை என்ன சட்ட திட்டங்கள் கொடுத்தாங்களோ அதுக்கு அவங்க என்ன செய்யணும்? எல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஓனா எங்கே இஷ்டம் போல செய்வோம். அது இல்லை பைபிளில். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. அன்னைக்கு அப்படி தான் இருந்திருக்கு. அதனால் சபைகள் என்ன செய்திருக்கு? இதுதான் ஃபெல்லோஷிப், இதுதான் ஐக்கியம். அவங்க நம்ம இந்த தலைமை, இந்த சபையோட தாய் சபையை போல, தாய் சபை எருசலேமில் உள்ள சபை தான். ஆனால் இன்றைக்கும் கர்த்தர் இந்த கர்நாடக மாநிலத்தில் இப்படி ஒரு காரியத்தை, ஒரு சூழ்நிலையை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கு. நமக்கு தாய் சபை இதுதான். எருசலேமில் உண்டான சபை தான் தாய் சபை. அதில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ நமக்கு இன்னைக்கு பெங்களூரில் இருக்கிற சபைகள் இருக்கட்டும், எல்லா சபைகளும் துவக்கம் எங்கே அப்படின்னா, இப்போ ராமூர்த்தி நகரில் இடம் வாங்கியிருக்கிறோம், அல்லது மடிவாளையில் வாங்குகிறோம், தாவரக்கரையில் வாங்குகிறோம். இங்கே எல்லாமே எங்கேருந்து வாங்கப்பட்டது தான். இப்போ பால்நாத் இருக்காருன்னா அவர் இங்கேருந்து எங்கே போனவர் தான், மடிவாளிலேருந்து இங்கேருந்து எங்கே போனவருங்க தான். அப்போ இதுதான் ஒரு தாய் சபை போல் இன்றைக்கி எல்லா சபைகளுக்கும் என்ன செய்கிறது? இருக்குது. ஹல்லேலூயா. இந்த சபையோடு ஒரு சரியான ஒரு ஐக்கியம் வைப்பதற்கு அப்போ தான் அந்த சபை ஸ்திரப்படும். அதுக்கு சபைகள் உள்ள இடங்களுக்கு சொல்லுகிறேன், நம்ம இந்த காரியத்தை அவர்களுக்குள் கண்டிப்பாக நாம் என்ன செய்யணும்? அந்த ஐக்கியம் இல்லை அப்படின்னு நான் நிறைய காரியத்தை நான் பார்த்துட்ருக்கிறேன். 30 வருஷமாக அந்த சபையின் போதகனாக இருக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த சபைகள் சரியாக ஐக்கியப்பட்டிருக்கிறோ அந்த சபை என்ன செய்யுது? வளருது. இந்த ஐக்கியத்தில் குறைவில்லாமல் தான் இஷ்டப்படி நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறதுல அந்த வளர்ச்சியில் குன்றுகிறத நான் என்ன செய்திருக்கிறேன்? பார்த்துருக்கிறேன். நான் என்னுடைய தனிப்பட்ட காரியத்தில் அதை கண்காணித்து வருகிற காரியங்களில் நான் உள்ளதை உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன்? சொல்லுகிறேன். அன்னைக்கு இது அப்படி தான் இருந்திருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னொன்று அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, 9வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், 9வது அதிகாரம் 31ஆம் வசனம். அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகள் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படும் பயத்தோடும் பரிசுத்தாவியின் ஆறுதலோடு நடந்து அங்கேயும் பெருகிச்சின்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்கேயும் சபை என்ன செய்துச்சு? சபை பெருகணுமா வேண்டாமா? நாங்கள் போகிறதுனால சபை திடப்படணும். நல்லா கவனிங்க. நீங்கள் எங்கே போனாலும் ஃபீட்பேக் யாருக்கு சொல்கிறாங்களோ சொல்லலையோ, யாருக்கு சொல்லிடுவாங்க? என்ன இப்படி முழிக்கிறீங்க? நீங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, பாஸ்டர் இவங்க வந்தாங்க, மெசேஜ் கொடுத்தாங்க, ஜெபம் பண்ணாங்க, ரொம்ப ஆசீர்வாதமாய் இருந்துச்சு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? சொல்லுவாங்க தானே. நீங்கள் போகிற இடத்துல எல்லா இடத்துலேருந்தும் இந்த ஃபீட்பேக் என்ன செய்யணும்? நற்செய்தி வரணும், துர்ச்செய்தி வரவே கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, பெருகின. எப்போ அப்படின்னா, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, யூதேயா, கலிலேயா, சமரியா நாடுகளிலிருந்து சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் என்ன செய்தது? நடந்து பெருகின. ஹல்லேலூயா. எப்போ அப்படின்னு சொன்னால், பவுல் தேவனுடைய சபையை துன்பப்படுத்தின பவுலை தேவனுடைய வெளிச்சம் என்ன செய்துச்சு? சந்தித்து. சபைக்கு விரோதமாய் நீங்கள் போகும்போது ஜெபிக்கணும். சபை ஸ்திரப்படணும்னு சொன்னேன். உங்களுக்கு தேவன் கொடுத்த இந்த சபையோடு சரியான ஐக்கியத்தில் நீங்கள் இருக்கணும்னு சொல்லணும்னு சொன்னேன். அடுத்து அந்தந்த சபைகள், நீங்கள் எந்த சபையில் பார்த்தீங்கன்னா அந்த சபைகளுக்கு விரோதமான சில பிரச்சனைகள் என்ன செய்யும்? இருக்கும். விரோதமாய் செயல்படுகிற மக்கள் என்ன செய்வாங்க? இருப்பாங்க. இந்த பார்த்தீங்கன்னா சவுல் வீடுகள் தோறும் சென்று, நீங்கள் இந்த 9ஆம் வசனத்தை வாசித்து, 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, சவுல் என்பவன் இல்லை சீரியா இல்லை, சீர்றது எது சீரம்? ஆமாம். அதே போல இந்த சவுல் சீரி சபைகளை என்ன செய்து கொண்டிருந்தான்? ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபையை பாழாக்கி கொண்டிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த சவுலை தேவனுடைய கரம் என்ன செய்தது? சந்தித்தது. நீங்கள் கேளுங்க, சபைகளில் ஜெபிக்கும் பொழுது அந்த பகுதியில் இப்படிப்பட்ட மக்களை தேவன் தொடுவார்னா, வசனம் சொல்லுகிறது, சபை பெருகி நாளுக்கு நாள் என்ன செய்யும்?
விருத்தி அடையும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. இன்னொன்று நல்லா கவனிங்க. ஒருவேளை நீங்கள் சொல்லும்போது அவங்க மூஞ்சி சுளிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நம்ம சொல்லக்கூடிய கடமை இது. நீங்கள் அப்போஸ்தலர் புஸ்தகம் 16வது அதிகாரம், நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், வசனத்தின்படி இதை சொல்லுகிறேன் என்று சொன்னேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டா. 16வது அதிகாரம் 5ஆம் வசனத்தை தான் இப்போ படித்தோம். (15, 24) வாசிப்போம். எங்களால் அப்போஸ்தலர் சொல்றாங்க. அன்னைக்கு எருசலேமில் உள்ள சபை தான் ஒரு தாய் சபை போல இருந்தது. எங்களால் கட்டளை பெறாத சிலர் எங்களிடத்திலிருந்தே புறப்பட்டு ஹல்லேலூயா. அந்தந்த சபைகள், இப்போ நீங்க இங்கிருந்து போறீங்க, எல்லாரும் எங்கிருந்து கட்டளை பெற்று வரீங்க? இங்கிருந்து கட்டளை பெற்று போறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. எங்களால் கட்டளை பெறாத சிலர் எங்களிடத்திலிருந்து புறப்பட்டு. நான் கடந்த நாட்களில் ஹாசான் சர்ச்சில் அந்த சர்ச்சின் பொறுப்பாளராக இருந்த சர் ராஜு, அவருக்கு ஒரு பாம்பு கடித்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் செய்யப்பட்டார். அவனை இங்கிருந்து போன சண்டே ஊழியர்களை அனுப்பினோம். அவரை பார்க்க போகும்போது இங்கிருந்து சென்ற அந்த ஊழியக்காரர், நான் சொல்லலை, ஆனாலும் அவர் சொல்லிட்டு வந்தார், நீங்கள் உங்களுக்கு ஆராதனை நடத்த முடியலைங்கிறதுக்காக யாரோ ஒருத்தரை ஏற்றி என்ன செய்திடாதீங்க, நடத்திடாதீங்க. பெங்களூர் நம்ம சபையோடு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. அங்கேருந்து யார் அனுப்புகிறாங்களோ அவங்கள வச்சு என்ன செய்யுங்க, நடத்துங்க. அந்த ஒரு நாளில் ஏதாவது ஒரு விகற்பமான காரியங்களை செய்துட்டு போயிட்டாங்கன்னா அடுத்து அங்கே நடத்தக்கூடிய அந்த ஊழியக்காரர் தான் தலை என்ன செய்யும், கஷ்டமா இருக்கும். ஒரு நல்ல அட்வைஸை அவர் சொல்லிட்டு வந்திருக்கார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. ஹல்லேலூயா. அதே போல் அருமையான தேவனுடைய பிள்ளைங்க எழுதுகிற அப்போஸ்தலர் எழுதுகிறாங்க, இங்கிருந்து கட்டளை பெற்றவங்க தான் எங்கே வரணும். இதெல்லாம் சபையின் பக்தி விருத்திக்கான ஒரு காரியங்கள். ஒருவேளை இதை சொல்லும்போது சிலருக்கு மூஞ்சி என்ன செய்யலாம், சுளிக்கலாம். ஆனால் அது சபையின் ஸ்திரத்துக்கும் சபையின் பக்தி விருத்திக்கும் ஏதுவானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டுக்காக நான் சொன்னது போல நம்ம எல்லாரும் சேர்ந்து முழங்கால் படியிட்டோ நின்றோ சத்தமாக கர்த்தரை என்ன செய்ய போகிறோம், துதிக்கும் பொழுது நம்ம எல்லாருக்கும் தெரியும், துதியில் தேவனுடைய வல்லமை என்ன செய்யுது, இருக்குது. எரிகோ கோட்டை உடைஞ்சது என்னது தான், துதி தான். யோசபாத்தினுடைய நாட்களில் துதி செய்ய ஆரம்பித்த பொழுதே அவர்களுக்கு விரோதமாக இருந்த சத்துருக்கள் பட்டு என்ன செய்தார்கள், விழுந்தார்கள். இப்போ நீங்கள் வாசிக்கும் பொழுது இந்த ஸ்க்ரீனில் அந்தந்த டிஸ்ட்ரிக்டினுடைய ஃபோட்டோ என்ன செய்யும், வரும். ஹல்லேலூயா. நீங்கள் பார்த்து அந்த ஃபோட்டோவை பார்த்து அந்த டிஸ்ட்ரிக்டை பார்த்து நீங்கள் கண்ணீரோடு சத்தமாக துதிப்பதற்கு என்ன செய்யாதீங்க, வெட்கப்படாதீங்க. ஹல்லேலூயா. கர்த்தரை என்ன செய்யுங்க, துதிங்க. அதுக்கு அடுத்து அருமையானவர்களே, அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் போகிறவங்க பேர் இன்றைக்கி தான் கடைசியாக ஃபைனல் பண்ண போகிறோம். இந்த ஏரியாவில் நம்ம எல்லாரும் அவங்க நீங்கள் ஒருமனப்பட்டு கரங்களை பிடித்து ஜெபித்து ஆண்டவருடைய பிரயாணங்களை ஆசீர்வதியும் என்று ஒருவருக்கு நம்ம எல்லாரும் ஒரு மனதோடு ஜெபித்து இந்த பகுதியை நம்ம என்ன செய்ய போகிறோம், முடிக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.